இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போற நிகழ்ச்சி வந்து கார் ஷெட் டு கார்ப்பரேட். இதுதான் இந்த நிகழ்ச்சி. 1349வது நிகழ்ச்சி கார் ஷெட் டு கார்ப்பரேட். ஒரு முதல்ல ஒரு பிசினஸ் டாக். அதாவது நம்ம வந்து இந்த வருஷம் வந்து பிசினஸ் டாக்ஸ் பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தோம். அதுல முதல் முறையா டாக்டர் ஆர் சூரத்குமார் அவர் தான் இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. அவர் எம்டியாவும் சிஇஓவும் இருக்காரு. ஹைகேர் பார்மா அப்படின்ற ஒரு கம்பெனில ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட டாக் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அவரோட டாக் தான் இன்னைக்கு கேட்க போறோம். 1988ல இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. வேரியஸ் பார்மாசூட்டிக்கல் கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்காரு. 13 வருஷம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் பார்மாசூட்டிக்கல் கம்பெனில மார்க்கெட்டிங் இதுல ஒர்க் பண்ணியிருக்காரு. 2001ல ஸ்டார்ட் பண்றாரு ஹைகேர் பார்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து கிட்டத்தட்ட 30 பிராண்டு ஹைகூல் ஐ டிராப்ஸ் பண்றாங்க. இந்த மாதிரி பல இது விஷயம் மெடிக்கல் இதுல பண்ணிட்டு இருக்காரு. கலைஞர் டிவில, ஜெயா டிவில எல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு. அவங்க கிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃபுங்கெல்லாம் அதபடி ஒர்க் பண்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அவர் தான் இன்னைக்கு நமக்கு டாக் கொடுக்க போறாரு. அவரை அறிமுகப்படுத்தினது சத்யநாராயணன் சார் அவர்கள். அவருக்கும் நன்றி சொல்லுகிறோம். இப்ப இந்த நேரம் டாக்டர் சூரத்குமார், நீங்க ஆரம்பிக்கலாம். எனக்கு இன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் புக் ஒர்க்ல இருந்துட்டேன். டாக்டர் சூரத்குமார், நீங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு போட்டா இன்ட்ரோடக்ஷன் நான் பிபிடி சார். அனைவருக்கும் வணக்கம் சார். என்னுடைய பேர் வந்து சூரத்குமார். என்னை வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வரவேற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் டாக்டர் எம்சி சத்யநாராயணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அவர்கிட்ட படித்ததே நான் பெருமையாக நினைக்கிறேன். அவருடைய தொடர்ந்து படித்ததுக்கு அப்புறம் கூட இந்த 35 வருஷமா அவருடைய தொடர்புலேயே இருந்துட்டு இருக்கேன். அவர் தான் என்ன சொன்னார், இது மாதிரி பேச முடியுமான்னு கேட்டார். சார், நான் உங்கள் ஸ்டூடெண்ட் சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், எப்போ சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு. அந்த விதத்தில் வந்து நான் உங்களுக்கு வந்து பிபிடி போட்டு கொடுத்து அவருக்கு அமைச்சிருக்கேன். முதல்ல வந்து இந்த டாபிக் வந்து எப்படின்னா, கார் ஷெட் கார்பரேட் அப்படிங்கிறது. ஐ ஸ்டார்டட் மை கம்பெனி இன் மை ஓன் கார் ஷெட். எனக்கு வந்து ஐ ஹாவ் ஒன் ஃபிளாட் நங்கநல்லூர்ல. கார் ஷெட் இருந்தது, கார் இல்லைன்ட்ட. சரி, என்ன பண்றது சொல்லிட்டு நான் 2001ல அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப நிதி நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமா இருந்தது. தனியா ஒரு ஆஃபீஸ் போட்டு அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அதெல்லாம் பண்றதெல்லாம் கையில பணம் இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த கார் ஷெட் வந்து 220 ஸ்கொயர் ஃபீட், கொஞ்சம் கார் ஷெட் இல்லை, அவ்வளோதான் சைஸ். அது அதில் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு இந்த ஃபார்மா கம்பெனியை வந்து சின்ன கம்பெனி ஆரம்பித்தேன். த வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கம்பெனி இன் 2001 வந்து ஹைகேர் ஃபார்மா தான். இது ஒரே ஒரு ஸ்டாஃப், 4 ப்ராடக்ட் இதில் ஆரம்பித்தேன். ரிகார்டிங் மை குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் அ ரீசன் ஃபார் டெல்லிங் மை குவாலிஃபிகேஷன். நான் பிஎஸ்சி ஜுவாலஜி பண்ணேன். அப்புறம் எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பயாலஜி பண்ணேன் ஏவிசி காலேஜில் அண்டர் டாக்டர் எம்சி சத்யநாராயணால. அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அட்வர்டைஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட், போஸ்ட் கிராஜுவேட் இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் பண்ணிட்டு தென் எம்பிஏ முடித்தேன். எம்பிஏ வந்து மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா முத்தாய்ப்பாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிஹெச்டி வந்து பண்ணி முடித்தேன். எது சொல்ல வரேன்னா, டோட்டலி தெர் வாஸ் நோ பிளான். எனக்கு நான் பிஎஸ்சி முடித்த உடனே நான் மெடிக்கல் ரெப்பா போகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னா, அதெல்லாம் போகக்கூடாது, நீ எம்எஸ்சி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணும் அப்படின்னாரு. நான் படித்தது பிஎஸ்சி ஜுவாலஜி. எங்கள் அப்பா ரயில்வேல இன்ஜினியராக இருந்தார். அப்போ நான் அந்த ஏவிசி காலேஜ் மயிலாடுதுறையில் வந்து எம்எஸ்சி ஜுவாலஜி இல்லை. எங்கள் அப்பா சொன்னார், வைல்ட் லைஃப் பயாலஜி தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பா பரவாயில்ல, எல்லாம் ஒன்று தான், ஜாயின் பண்ணிக்க அப்படின்ட்டாரு. இந்த காலத்து குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, தே ஆர் சூசிங் தர் ஸ்டடீஸ். நமக்கு அது மாதிரி ஆப்ஷனே கிடையாது. சரி, எங்கள் அப்பா சொன்னாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எம்எஸ்சியில் ஜாயின் பண்ணிட்டேன். எம்எஸ்சி படித்ததுக்கும் நான் இப்போ பார்க்குற வேலைக்கும் எந்த விதத்துலையுமே சம்மந்தம் கிடையாது. எது சொல்ல வரேன்னா, உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு விஷயம் சொல்ல வரணும்னா, நம்ம என்ன படிக்கிறோம், என்ன வேலை பார்க்குறோம் சம்மந்தமே இல்லாமல் இருந்தாலும் நம்ம கிடைச்ச வேலையை வந்து நம்ம சம்மந்தப்படுத்தி அதில் எப்படி பண்ண முடியும், பெரிய ஆளாக வர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் அது சம்மந்தமான கோர்ஸ், எம்பிஏ, பிஹெச்டி அதெல்லாம் பண்ணேன் மேனேஜ்மெண்ட்டில். ஸோ இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட் ஆஃப் மை குவாலிஃபிகேஷன். ஸோ மை எஜுகேஷன் வாஸ் நாட் பிளான்டு ஒன். இது அப்படியே நடந்தது, இஷ்டத்துக்கு அப்படியே நடந்தது கால் பண்ண போக்கல. அப்புறம் என்ன ஆச்சுன்னா மெடிக்கல் ரெப்பா ஆகிட்டேன்.
மெடிக்கல் ரெப் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஜேர்னியில் ஒரு 13 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஸ்டில் ஐ ரிமெம்பர் டாக்டர் மணிமொழின்னு சொல்லிட்டு எம் சத்யநாராயணனுடைய கொலிக்கு இருந்தார், காலேஜ் ப்ரொஃபஸர். எல்லாரும் எம்எஸ்சி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டே கேட்டாங்க, என்ன வாங்கணும்னு கேட்டாங்க. எல்லாருமே வைல்ட் லைஃப் ரிசர்ச் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், அது ஆகணும், இது வரணும்னு சொன்னாங்க. when my turn comes I said I want to become medical rep அப்படின்னு. உலகத்திலேயே மெடிக்கல் ரெப் ஆகணும்னு சொல்லி சொன்னது நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே இன்ஜினியர் டாக்டர் அப்படி சொல்லுவாங்க. எம்எஸ்சி வைல்ட் லைஃப் பயாலஜி படிக்கும்போது சயின்டிஸ்ட் ஆகணும், வைல்ட் லைஃப்ல சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொன்னாங்க. எனக்கு ஆரம்பத்திலேருந்து பிஎஸ்சி படிக்கும் போதுலேருந்து மெடிக்கல் ரெப் ஆகணுங்கிறது குறிக்கோள் வாழ்க்கையிலே. ஏன்னா ஒரு விஷயம் தான், நல்லா ட்ரெஸ் பண்ணலாம், நல்லா எல்லா ஊருக்கும் போகலாம், டைம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஷன் டுவர்ட்ஸ் திஸ் ப்ரொஃபஷன் அதுவே மனசுல ஊர்னதுனால எம்எஸ்சி முடிச்சா கூட நம்ம திருப்பி அதே நோக்கியே என்னுடைய பயணம் இருந்தது. பிபிடி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடலாமா? நெக்ஸ்ட் சொல்லிடு குமார் சார் போடுவாரு. சார் அவர் லெஃப்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன் சார். இல்ல அவரு ஒரு இது மொபைல் இருக்கு. குமார் மொபைல் ஏதோ இது மொபைல் இருக்குல்ல, அதனால வரார். கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. அவர் வெளியூர்ல இருக்காரு, சென்னையில இல்ல. அந்த இல்ல மொபைல்ல இருந்தாலே கொஞ்சம் உங்க மைக் ஆன் பண்ணுங்க. மைக் அன்மியூட் பண்ணுங்க. யாரு சார்? சூரத்குமார் சார், உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. நெட் ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி குட். இப்ப நான் பிபிடி போடுறேன் உங்களுக்கு. சரிங்க சார். ரைட், ஓகே. தெரியுதா உங்களுக்கு? உங்களோட பிபிடி பார்க்க முடியுதா? தெரியுது. ரைட், ஓகே. முடியுது சார். சார் இந்த ரெண்டாவது ஸ்லைட் நம்ம சொல்லிட்டோம். பிஎஸ்சி ஜூவாலஜி after completion wanted to join the medical rep. My father asked me to do PG. I joined MSc Wildlife Biology to study about animals behavior and forest environment. இதை பத்தி நான் படிச்சேன் கம்ப்ளீட்டா. இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, நான் வந்து குரோக்கடைல் இருக்கு இல்லைங்களா, முதலை, அந்த குரோக்கடைல வந்து பார்ட் டைம் ரிசர்ச் டியூரிங் மை எம்எஸ்சி டிசர்டேஷன் வாங்க அதை சப்மிட் பண்ணியிருக்கேன். அதுல அது கூடுதல் தகவல். அது என்ன அடுத்த ஸ்லைட் போட்டேன் சார். இந்த மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாப் வந்து ஜென்ரலா ஃபார் லேமேனுக்கு வந்து என்னன்னா, அது ஒரு இரிட்டேட்டிங் ஜாபா தெரியல. அவங்களுக்கு பேஷண்ட் வெயிட் பண்ணும் பொழுது ஒரு மெடிக்கல் ரெப் வராங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டாங்களா, போர் அடிப்பாங்க, நம்ம டைம் ஆயிடும் அப்படின்னு எல்லா பேஷண்ட்ஸோட மென்டாலிட்டி அபவுட் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தி ஆர் நியூசன்ஸ் டு தர் ஒர்க் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா it is an art of convincing doctor to accept our company products and make him or her to prescribe or buy our products. I learned this hard way, the tricks and the science behind this great job. இது ரொம்ப ஆக்சுவலா இந்த ஜாப் வந்து ஃபுல்லா பார்த்தோம்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஜாப். எனக்கு நம்ம குரூப்லேயே கூட டாக்டர்ஸ் நேற்றுக்கு லாஸ்ட் டைம் பார்க்க இந்த பிளாஸ்டிக் சர்ஜன் அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொன்னா மெடிக்கல் ரெப்போட அந்த அவங்களுடைய க்ரௌடட் மைண்ட்ல போயிட்டு நம்ம ப்ராடக்டை விற்கணுங்கிறது இட் இஸ் நாட் அ ஈஸி திங் சார். இட்ஸ் அ கிரேட் ஆர்ட் ஆஃப் செல்லிங் த க்ரௌடட் என்விரான்மெண்ட் அபவுட் அவர் ப்ராடக்ட்ஸ். Understanding medical representative jobs. This is an art of convincing doctor to accept our company products and right. We have already discussed sir. அவ்வளோ ஒரு காம்படிட்டிவான ப்ராடக்ட்ஸ். எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் மினிமம் 20லேருந்து 30 ப்ராடக்ட் வந்து அதுக்கு ஒரே குவாலிட்டி ஒரே குவான்டிட்டி எல்லாமே அதில் இருக்கும். அதில் நம்ம ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது பயங்கரமான ஒரு திறமை இருந்தால் மட்டும் அதில் முடியும். அதில் ஸோ understanding medical representative jobs, sir. Understanding every customer talk, what is useful and interesting, be punctual, good dress sense, breaking monthly target. Understanding every customer is very, very important to sell any products. To what is useful and interesting and be punctual. அந்த கஸ்டமருக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் தான் நம்ம பேசணும் சார். அப்படி பேசினாதான் கஸ்டமருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. அண்ட் வி ஹேவ் டு மெயின்டைன் அவர் பங்க்சுவாலிட்டி ஆல்சோ. ஏன்னா பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணலைன்னா we will not have any place in the customer's mind. நல்ல ட்ரெஸ் சென்ஸ், என்ன ட்ரெஸ் போடணும், நான் வைக்கிற பேனா கூட அந்த சட்டைக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்து வச்சுட்டு போவேன். அதனால வந்து
வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப், எனி சேல்ஸ் ஜாப் ஃபார் தட் மேட்டர், எஸ்பெஷலி ஃபார் திஸ் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாப் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாப். நான் வந்து I worked under different managers in spite of healthy issues like back pain and giddiness traveled. See, in the ஒரு state மாத்திரம் I want to spend some few minutes, sir. As soon as I got married in the year of 1991, I developed a severe giddiness. Giddiness வந்தது என்னாச்சுன்னா எனக்கு நடக்கவே முடியாது, ஒரு மாதிரி கொண்டு போய் தள்ளுற மாதிரி இருக்கும். நானும் வந்து எல்லா இஎன்டி, ஐ டாக்டர், எல்லா டாக்டர், ஆர்த்தோ எல்லாரையும் பார்த்தாலும் அந்த கிட்னஸ் வந்து எனக்கு சரியாவே போகலை. ஆனால் நான் வந்து பார்க்குற ஜாபோ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஜாபு, நான் பைக் எடுத்துன்னு போகணும், ஒரு ஊராக சுற்றணும். பைக்கில் போகும்பொழுதெல்லாம் எப்போ வேணாலும் எனக்கு தலை சுத்தல் வரும், எப்போ வேணாலும் எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காகவே இருந்துகிட்டே இருக்கும், பயமாகவே இருந்துகிட்டே இருக்கும். அதையும் மீறி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் தலை சுத்தலோடையும் முதுகு வலியோடையும் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பீரியடில் 92லேருந்து 97 முடிய பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் அ சிவியர் கிட்னஸ் அண்ட் ஐ ஹேட் அ சிவியர் பேக் பெயின், ஹெல்த் இஷ்யூஸ். அதோடய நான் வந்து என்ன பண்ணேன், பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டூ வீலரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ மே கெட் கிட்னஸ். கெட்டிங் கிட்னஸ்ங்கிறத விட திங்கிங் ஆஃப் கெட்டிங் கிட்னஸ் இஸ் ஈவன் மோர் பெயின்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன்னா என்னோட டிட்டர்மினேஷனில் தான் அதை நான் ஓவர் கம் பண்ணி வந்தேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். வந்துருச்சா? வந்துருச்சு சார். நான் என்ன பண்ணேன், அந்த ஃபேக் எண்ட் ஆஃப் மை கேரியர்ல when I decided to start my own company, இந்த லாஸ்ட் 6 மாசமா டாக்டர்லாம் சொன்னேன், மேடம் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட், சார் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் மை ஓன் கம்பெனி, வில் யூ சப்போர்ட் மீ கேட்டேன். ஒரு ப்ரீஆம்பிள் மாதிரி எல்லாரும் சொல்லியிருந்தேன். எவரிபடி செட் வி வில் சப்போர்ட் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் 6 மாசம் கழிச்சு நான் வந்து வேலையை விட்டேன். மொத்தம் 13 வருஷம் இருக்கு என்னுடைய ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு. நான் மெடிக்கல் ரெப்பா இருக்கும் பொழுதே நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சு தான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். அதுதான் என்னுடைய ஐடியா பிஹைண்ட். இதுல அது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு 13 வருஷம் இருக்கு. On 23rd August, sir, I started this company with the 4 products and only 1 employee. Did all work, invoicing, packing, sweeping, cleaning, delivering and promoting our products. இருக்கிறது ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் சார், 4 ப்ராடக்ட். திடீர்னு பார்த்தா இந்த என்ன சார் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா, மெடிக்கல் ரெப்ல டாக்டர்ஸ் வந்து டக்குன்னு எழுதவே மாட்டாங்க. ஆனால் எழுத ஆரம்பிக்கும் போது டாக்டர்ஸ் எக்ஸ்பெக்டிங் த ப்ராடக்ட் இஸ் அவைலபிள் ஆல் த மெடிக்கல் ஷாப்ஸ் த்ரூ அவுட் சிட்டியில் இருக்குன்னு நினைப்பாங்க. இட் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். பிகாஸ் நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு ரெப்பு தான். எல்லா மெட்ராஸில் கிட்டத்தட்ட 15,000 மெடிக்கல் ஷாப் இருக்கு. ஒரு ஹைகோல் ப்ரிஸ்கிரிப்ஷன் யாராவது எழுதுறாங்க அப்படின்னா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன ஆயிடுறதுன்னா மயிலாப்பூருக்கும் போகும், அண்ணா நகருக்கும் போகும், அம்பத்தூருக்கும் போகும், எங்கே வேணாலும் போகும். அங்கே ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்து அந்த ப்ராடக்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எழுதவே மாட்டாங்க. அதுதான் பிக்கெஸ்ட் சேலஞ்ச். நம்மள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு எம்ப்ளாயி. ப்ளஸ் வந்து எனக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாரும் கிடையாது. இன்வாய்ஸ் பண்ணுறது, பேக் பண்ணுறது, அதை சப்ளை பண்ணுறது, தரையை கூட்டுறது, ஷட்டரை தூக்கி போடுறது எல்லாமே நான் மாத்திரம் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் ஒரே ஒரு ஸ்டாஃப், அவர் என்னுடைய சித்தப்பா தான். அவர் வந்து he was not professionally qualified, but he was assisting me for all my day-to-day work. Next slide, sir. லான்ச் ஆஃப் சார், நார்மலாக ஒரு கம்பெனி வச்சு நடத்தணும் அப்படின்னா நான் பண்ண வேலைக்கு, அதாவது டிசைனிங் த பேம்ப்ளெட்ஸு, அப்புறம் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணதுக்கு, அந்த ப்ராடக்டை கொண்டு போய் டெலிவரி பண்ணுறதுக்கு, இன்வாய்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே மினிமம் ஒரு ப்ரொஃபஷனலி மேனேஜர் ஆர்கனைசேஷனில் தான் மினிமம் 10 பேர் தேவைப்படும் நான் பண்ண வேலையை பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபார்மா கம்பெனியில் அதில் வந்து இது இருக்கும் சார், ப்ராடக்ட் டிபார்ட்மெண்ட்டு, ப்ராடக்ட் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாருமே இருப்பாங்க. இங்கே யாருமே கிடையாது, நான் ஒரே ஆள் தான். நானே ப்ராடக்ட் மேனேஜர், நானே ப்ராடக்ட் எக்ஸிக்யூட்டிவ், நானே ரெப்ரசன்டேட்டிவ், நானே டெலிவரி பாய், நானே எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இது மாதிரி பண்ணும் பொழுது பட் டிட்டர்மினேஷன் என்னன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பெரிய ஐரன் என்னன்னா, when I left the job 2001ல நான் சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2001லயே I was paid 1 lakh salary by Cadila Pharmaceutical. அந்த சேலரியை நான் விட்டுட்டு
ஐ ஸ்டார்டட் திஸ் கம்பெனி. நான் முதல் 2 மாசம் 3 மாசம் சரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்ன ஆச்சு, 4வது மாதம் 5வது மாதம் 6வது மாதம் முதல் வருஷம் 2வது வருஷம் ஒரு சேல்ஸ் கூட வரல. சும்மா டாக்டர்ஸ் எல்லாம் they take their own time to இது decide should I support this product or not அப்படிங்க. Because it is question of the quality of the products. It has to be put on somebody's eyes. அதனால வந்து டாக்டர் ரொம்ப reluctant to supply, reluctant to prescribe, started supporting us. பட் அந்த சமயத்தில் என்ன பண்ணேன், ஒவ்வொரு பொருளா நகையெல்லாம் விற்கிறது, லோன் வாங்குறது, பர்சனல் லோன் வாங்குறது, கிரெடிட் கார்டு இதெல்லாம் போட்டு பயங்கரமா ப்ரெஷர் ஆகி 2வது வருஷம் என்ன ஆச்சுன்னா எனக்கு பயங்கர ப்ரெஷர் ஆயிடுச்சு. கம்பெனி நடத்த முடியல, சேல்ஸும் வரல, ஒரு பக்கம் பார்த்தா கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. அது மாதிரியான ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல தான் இந்த கம்பெனியை வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து நான் ரன் பண்ணேன். Sir, my determination was shattered when I had a chronic back pain in spinal cord due to the disc bulge. Doctor advised not to take two-wheeler. என்ன ஆச்சுன்னா சமுத்திர ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ மெட் வித் அனதர் ஆக்சிடென்ட், 2-wheeler ஆக்சிடென்ட். அதில் ஸ்பைனல் கார்டில் அந்த டிஸ்க் மைல்டு கிராக் வந்துடுது. அப்புறம் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. டாக்டர் சொன்னாங்க இனிமேல் நீங்கள் 2-wheeler தொடக்கூடாது வாழ்க்கையில் அப்படின்னாங்க. அப்போதான் இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு எனக்கு. கையில் பணமும் கிடையாது, சேல்ஸும் கிடையாது, கையில் காசும் கிடையாது. அது சம்பந்தம் ஹெல்த் பார்த்தீங்கன்னா இன்னும் டே பை டே இட் இஸ் வெரி டிட்டோரியேட்டட் ஆகிடுச்சு. வேற வழியில் நான் நினைச்சேன் இதெல்லாம் டாக்டர்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவ்வளோத்தையுமே பண்ணணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி, பிகாஸ் ஐ ஹேட் நோ அதர் ஆப்ஷன். ஸோ நான் ஒரு புல்லட் வச்சிருந்தேன். அதுலேயே வந்து ஐ டிராவல்டு thousands and thousands of kilometers. ஸோ நான் வந்து ஐ வாஸ் ட்ரிவன் பை தி மை டிட்டர்மினேஷன், நாட் பை தி ஃபிசிக்கல் எயில்மெண்ட். ஸோ அதில் வந்து நான் பண்ணதில் வந்து இங்கேருந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரக்கோணம், இந்த பக்கம் எல்லா பக்கமும் பைக்லேயே போவோம், வழியே கிடையாது. மத்தியானம் எங்கேயாவது ஒரு இடத்துல படுத்து தூங்குறது, திருப்பி ஈவினிங் கிளம்பி ஒர்க்குக்கு போகிறது. அப்படி வந்து முதல் ஒரு 5-6 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ கூட எனக்கு வேற எம்ப்ளாயி போட முடியல, பிகாஸ் ஐ டிட் நாட் ஹவ் மனி டு பே தி எம்ப்ளாயி. தட் வாஸ் த ஃபைனான்சியல் கண்டிஷன். த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் சார். The biggest problem faced by any first-time entrepreneur is mobilizing and sustaining finance. I pledged all my gold savings for sustaining the business. It took 3 years to get accepted from our products. First 3 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ரே ஆஃப் ஹோப் மாரி ஒரு டாக்டர் ஆவடியில் எழுதினாரு, அம்பத்தூர்ல எழுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸ்னஸ் வரணும்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது. சரி நம்ம அப்படி இல்லைன்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ள வந்து நம்ம ஓரளவு கடன்லாம் அடைச்சிடலாம், வெளில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது வந்து அந்த நம்பிக்கை வரைக்கும் 3-4 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் இன்னும் சொல்ல போனால் என்னோட ஃபர்ஸ்ட் இயர் என்னோட சேல்ஸே வந்து 2,70,000 ரூபாய் தான் டேர்ன் ஓவர். ஃபர்ஸ்ட் ஐம் டாக்கிங் அபவுட் 2001 ஆகஸ்ட் டு 2002 மார்ச் 2.73 lakhs தான் மொத்த டேர்ன் ஓவர். 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 5 lakhs தான் டேர்ன் ஓவர் த ஹோல் 12 months. அதனால வந்து ரொம்ப இந்த ஃபர்ஸ்ட் யாராவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப மைண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் 3 years 4 years 5 years வந்து ஐம் கோயிங் டு சஃபர் அப்படிங்கிறத மைண்ட்ல யார் வச்சுக்கிறாங்களோ அவங்களால மாத்திரம்தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். ஐம் டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரனர். ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கு, அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்காரு அப்படின்னா அது விஷயம் வேற. ஏன்னா அவங்களுடைய ஃபைனான்சியல் பேக்கப் இருக்கும். எனக்குலாம் எந்த பேக்கப்புமே கிடையாது. ஐ ஸ்டார்டட் ஃப்ரம் தி ஸ்கிராச். அதுதான் இல்லை ஒரு பெரிய சேலஞ்ச். ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் தான் biggest challenge, plus health was another biggest challenge. Next slide, sir. What it? One of the eye products, HighCool eye drops, used for dry eye conditions and commute vision syndrome, has reached the pen habits of many doctors in the area. இந்த 3 வருஷம் 4 வருஷம் தொடர்ந்து நம்ம டாக்டரை பார்த்துட்டே இருந்தோம். என்ன ஆச்சுன்னா டாக்டருக்கு அவங்க நினைக்கிறாங்க சரி விடமாட்டான் இருக்கு, தொடர்ந்து வருவானாட்டுன்னு சொல்லிட்டு எவரிபடி ஸ்டார்டட் பிரிஸ்கிரைபிங் HighCoolங்கிற ஒரு ப்ராடக்ட் மட்டும் எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ என்கிட்ட 7-8 ப்ராடக்ட் இருந்தது. அது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு இன்னும் புரியல. அந்த மேனேஜ்மெண்ட் ஒரு பாட்டு, சினிமா பாட்டு ஹிட் ஆச்சுன்னா அந்த பாட்டு த்ரூ அவுட் ஸ்டேட் வந்து ஹிட் ஆகுது, த்ரூ அவுட் நேஷன் ஹிட் ஆகுது. ஒரு கான்செப்ட் ஹிட் ஆகுதுன்னா த்ரூ அவுட் நேஷன் வந்து ஹிட் ஆகுது. ஒரு ஃபேஷன் ஹிட் ஆகுதுன்னா த்ரூ அவுட் ஃபேஷன் வந்து ஹிட் ஆகுது. ஆனா அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஹிட் ஆச்சுன்னா இட் ஹஸ் பிகம் இன்ஃபெக்ஷியஸ் வெரி. எவரிபடி ஸ்டார்டட் பிரிஸ்கிரைபிங் HighCool எழுத ஆரம்பிச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தது, சரி நம்ம கம்பெனியும் பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. HighCool became most preferred products
by many eye doctors in South India. Our company is recognized as HighCool company. HighCool Eye Care Pharma அப்படிங்கிறது போக the brand become more popular than the company itself. So it has become a HighCool company ஆயிடுச்சு எனக்கு அதில். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா, நான் வந்து அந்த ப்ராடக்ட் ட்ரேட்மார்க் வந்து பிராண்டு கொடுக்கணும், HighCoolங்கிற பிராண்டு கொடுக்கணும். என்னாச்சு, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் கொடுக்கறதுக்கு. என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு. லாட் ஆஃப் சிமிலர் பிராண்ட்ஸ் வேறு அவைலபிள் இந்த மார்க்கெட்டு. அப்போ எங்கள் வீட்டு ஒரு ஏசியில் வந்து லோ கூல் ஹை கூல்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருந்தது. ஆம்ட்ரெக்ஸ்னு ஒரு ஏசி, விண்டோ ஏசி இப்போ இருக்கான்னு இப்போ வர்றதில்ல மார்க்கெட்டில். ஒரு சம்மர் வெக்கேஷன் சமயம் ஒரு ஏப்ரல் மாதம் அன்னைக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்தது. நான் என் பையன் இப்போ 3வது படிச்சுட்டு இருந்தான். அவன்கிட்ட சொன்னேன், ஏய் ஹரி ஹைக்கூல் வைடா அப்படின்னு. சரி இப்போ ஹைக்கூல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹைக்கூலில் வச்சான். அப்போதான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இதுதான் நம்மளுக்கு பிராண்ட் நேம் ஆட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஐ சூஸ் அன் HighCoolங்கிற பிராண்ட் நேம் ஃப்ரம் ஆம்ட்ரெக்ஸ் ஏசிலேருந்து. அது பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பிகம் வெரி பிக் ஹிட் அந்த இடத்துல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட் மாத்திரம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென், இப்போ வந்து நான் 2.25 crores போட்டிருந்தேன். இட் ஹஸ் ஈவன் கிராஸ் 3 crores அந்த சிங்கிள் ப்ராடக்ட் ஃப்ரம் அவர் கம்பெனி. per year turnover itself is 3 crores for that product. HighCool பிராண்ட் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, HighCool PF Gel, HighCool XL சொல்லிட்டு 3-4 பிராண்ட் கொண்டு வந்தோம். குமுலேட்டிவா பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 3 crores turnover for that product. Next slide, sir. So these are the brand extension. HighCool eye drops, HighCool PF Gel, HighCool XL, 3.35 crores வந்து per annum வந்து we have a turnover. எது சொல்ல வரலாம், ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு நம்ம ஆரம்பிக்கிறோம், அது வந்து அப்படியே இட் ஹஸ் பிகம் மல்டிடியூடா போயிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் சார். ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரனர் ஆர் எனி ஆண்டர்பிரனர் ஃபார் தட் மேட்டர். ஃபைனான்ஸ் ஒரு சேலஞ்ச், ஹெல்த் வாஸ் த சேலஞ்சு, அக்செப்டன்ஸ் டு அவர் ப்ராடக்ட்ஸ் இந்த மார்க்கெட் இஸ் த சேலஞ்ச். அதோட பெரிய சேலஞ்ச் என்னன்னா crisis due to labor turnover. Like finance, other challenges faced by many entrepreneurs, labor turnover, because people always want to associate with the brand image. Initial 6 to 7 years, our company was not established. Hence, some employees wants to switch over to other company for same or better salary. இதே நான் தர சேலரியே இன்னொருத்தவங்க கொடுத்தா கூட they will go to another company because that brand is more popular. My brand is not that popular. So அந்த சேலஞ்ச் என்னன்னா, இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் ஒரு ரெப், நம்மள்ட்ட நல்லா ஒர்க் பண்றானே நினைச்சு பார்த்தா நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற கம்பெனிக்கு போயிடுவான். ஒரே நாளைக்கு சார், யூ வில் நாட் பிலீவ் சார், இன்னொரு மிகப்பெரிய விஷயம் ஐ வாண்ட் டெல் யூ. நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக பிஸ்னஸ் பண்ணும்பொழுது ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்படி எடுக்கவே கூடாது. ஐ ஹவ் டேக்கன் 5 people of the same locality, திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள லொக்காலிட்டியில். ஆல் ஆஃப் தம் வேர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஜாயின் பண்ணாங்க. ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் 6 months. எல்லாருமே அந்த ஏரியா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கெட்டிங் லேபர் இஸ் வெரி டிஃபிகல்ட். பட் எனக்கு 5 பேர் கிடைச்சிட்டாங்கன்னு நினைச்சேன். ஒத்த வேலையை விட்டான் சார். வித்தின் half an hour ஆல் 5 people were left. கம்பெனி வாஸ் ஷேட்டர்ட் அந்த இடத்துல, எல்லா இடத்துலையும் மார்க்கெட்டில். ஸோ அதனால வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு டேக் ஓவர் மெசேஜ் என்ன அப்படின்னா, அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், 2 ரிலேட்டிவ் 2 ஃப்ரெண்ட்ஸு ஐ எம் நாட் டேக்கிங். ஒரே ஃபேமிலியில் 2 பேர் ஐ எம் நாட் டேக்கிங். அவன் எதிரியா இருந்தா எடுப்பேன் வழியா, ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா எடுக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு ஐ ஹேட் burnt my fingers. Next slide, sir. நான் போறேன். இந்த process develop some loyal employees stays and contribute for the growth of our company. With such 4 employees contributing the growth of our HighCare Pharma. இந்த ப்ராசஸ்ல ஒரு 200 பேர் வந்திருப்பாங்க, 250 பேர் போயிருப்பாங்க, கம்பெனி போயிருப்பாங்க. அதில் ஒரு 4 பேர் வந்து they are still staying with HighCare and their contribution is enormous. அது மாதிரி ஒரு லாயல் எம்ப்ளாயிஸ்னால தான் HighCare is standing now. Many people are coming, many people are going, but 4 people are very much staying with us. Doctors at large respect and recognize me based on my approach and my educational qualification. PhD in Alagappa University, whatever these things are, they are not seeing somebody who is carrying PhD and coming and meeting doctors and requesting for the prescriptions. இதெல்லாம் நமக்கு ஒரு அடிஷனல் ஒரு USP ஆஃப் HighCare மாதிரி இருந்தது. Because I myself is working, even today I am working in the field. Today I am in Coimbatore. I went to பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இப்போ தான் காரில் உள்ள நுழையிறேன். நேற்று ஃபுல்லாக கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணுறேன், நாளைக்கு ஃபுல்லாக கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணுறேன். நாளைக்கு ஈவினிங் 8:30 எனக்கு ஃப்ளைட், ஐ எம் கோயிங் டு சென்னை. Like that, I am the only owner of the present pharma industry
meeting doctors on daily basis. So I always on a close track with my customers. Next slide, sir. So very very important இந்த ஸ்லைடு மட்டும் ஒரு நிமிஷம் நிப்பாட்டிங்க. இந்த ஷிவ் கேரா சொல்லியிருக்காருல்ல, winners don't do different things, they do things differently அப்படின்னாரு இல்லைங்களா? அந்த மாதிரி success of iCare Pharma was approaching market differently. Identified there is a evergreen demand for training to hospital staff. Hence I started Comfort Seat to train their hospital staff. Sir, நான் என்ன பார்த்தேன்னா டாக்டர்ஸ் எல்லாம் closely when I observed when I was waiting outside, doctors always had problem with their own staff. ஏதாவது ஒரு கிரைசிஸ் வருது, பேஷண்ட் வந்து உள்ள வந்து கத்துறாங்க அப்படின்னா, this patient was not handled properly by the front office executive, front டெஸ்க்ல இருக்கான்னு நினைக்கிறாங்க அவங்க. நான் இந்த கொஸ்டினை பார்த்து அப்சர்வ் பண்ணிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், when you want to upgrade your knowledge, you are attending CME program, you are going to international workshop, conference, you are keep on upgrading your knowledge. But have you ever thought what sort of training you are giving to your own hospital staff? How to behave with the patient, how to behave with the patient's attendant, அவங்கள்ட்ட எப்படி பேசணும், என்ன பேசக்கூடாது, what to talk, what not to talk, how to initiate the discussion, what are the body languages you have to notice, எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா சார்னு கேட்டேன். பட் யூ ஆர் கம்ப்ளைனிங், இந்த +2 படித்த பொண்ணு, 10th படித்த பொண்ணு ஆர் சம் டிகிரி படித்த பொண்ணு ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் யூ ஆர் கம்ப்ளைனிங் யுவர் ஓன் ஸ்டாஃப். பட் ஹாவ் யூ எவர் கிவன் ட்ரைனிங் டு த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்? கரெக்ட் சார், நீங்கள் சொல்கிறத இது வரைக்கும் நாங்கள் திங்க் பண்ணவே இல்லை, அது மாதிரிலாம் இந்த ஃபார்மும் இல்லை ட்ரெயின் பண்ணுறதுக்கு என்னோட ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் அப்படின்னாங்க. ஒன்றுமே கவலைப்படாதீங்க சார், அந்த ஜாபை நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க. ஐ ஹவ் டன் டாக்டரேட் ஒன்லி ஆன் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். 5 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, என்னோட லேப்டாப் எடுத்துன்னு போயிட்டு மத்தியானம் 2லேருந்து 4 அவங்களோட லீன் பீரியட், பேஷன்ஸ் இல்லாத பீரியடில் ஐ கால் தம், க்ளோஸ் மீட்டிங் மாரி போட்டு ஐ எஜுகேட் தம் அபவுட் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ஒரு குரூப் பிளே மாரி பண்ணி எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ண உடனே என்னாச்சுன்னா, ஆஃப்டர் கிவன் தட் இம்பார்ட்டிங் த ட்ரைனிங், த சேம் ஸ்டாஃப் ஸ்டார்டட் பிஹேவிங் பெட்டர் இன் இஸ் கிளினிக். டாக்டர்ஸ் வேர் அஸ்டானிஷ்டு, இது மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாடல் ஆஃப் கிவிங் ட்ரைனிங் டு தி ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் was discovered by me, and I have taken more than 210 training classes so far in Tamil Nadu, Andhra, Kerala, wherever I go, and I pick up some candidates. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 20-30 ஸ்டாஃப் இருந்தாங்கன்னா 4-5 டாக்டர் சேர்ந்து மொத்தமாக அவங்க ஸ்டாஃபை கம்பைன் பண்ணி ஒரு காமன் பிளேஸில் வச்சு they asked me to give a training. I don't charge anything. The only idea என்னன்னா, when I'm imparting knowledge, first I get satisfaction, job satisfaction எனக்கு கிடைக்கிறது. Training, teaching is my passion. மூணாவது விஷயம் என்னன்னா, my relationship with the doctor is growing in many fold with one attemptலயே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நம்ம இந்த கம்பெனிக்கு ஒரு ப்ராடக்ட் ஹெல்ப் பண்ணுவோம், 2 ப்ராடக்ட் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டை வந்து அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது வந்து அன்டிஸ்பியூட்டட் பை காம்படிட்டர். அந்த ஒரு ப்ராடக்ட்னா ஐகேர் ஃபார்மாக்கு தான் அப்படிங்கிற மாதிரி அது பண்ணுறாங்க. இதுதான் ஒரு ட்ரேடு சீக்ரெட் தான் இது. பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு ஷேர் பிகாஸ் திஸ் இஸ் த வே யூ ஹவ் டு அப்ரோச் மார்க்கெட் டிஃபரெண்ட்லி. Points to remember, sir: find the right business for you, plan your business, find your target group, network, sell your idea and market. எந்த business இருந்தாலும் you have to identify right business, plan your business, find your target audience, networking, sell your ideas, understand the market scenario thoroughly. Then you can enter into any business. Next slide, sir. Sir, next slide. What I said. And have patience and work consistently, sir. Have someone as your mentor, guidance. Have faith on God of your choice. Have financial discipline. Have patience and work. Sir, previous slide, sir. Sir, previous slide. What is that? உடனே அர்ஜென்ட் பண்ணி இன்னைக்கே பிசினஸ் ஆரம்பிச்சு நாளைக்கே பெரிய பணக்காரன் ஆகணும் முடியாது. You have to wait for patience and continuously you have to work. And the consistency is very very important. சில பேர் என்ன பண்றாங்க, பிசினஸ் ஆரம்பிச்சோம், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சமகாலத்தில் ஆரம்பிச்சவங்க எடுத்த உடனே நான் மேனேஜிங் டைரக்டர், அந்த டைரக்டர், இந்த டைரக்டர் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா கண்ணா ஒர்க் பண்றது, 2 மாசம் பிசினஸ் வளையும் போது வேற கம்பெனிக்கு போயிடலாம், நம்மளே வேற கம்பெனியில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தேர் டைவர்ட்டிங் தர் ஐடியா. அதனால பட் யூ மஸ்ட் ஹேவ் பேஷன்ஸ் அண்ட் ஒர்க் கான்ஸ்டன்ட்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி டு யுவர் டார்கெட்.
ஹாவ் சம்மோன் அஸ் யுவர் மென்டார் சார். இந்த மென்டார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த மென்டாரோட கைடன்ஸ் நம்ம கேட்டோம்னா, இந்த மென்டார் மேபி யுவர் ஒர்க், யுவர் ப்ரீவியஸ் மேனேஜர் ஆர் யுவர் ப்ரொஃபசர்ஸ், யுவர் ஃபாதர் ஆர் மேபி அ குரு. யூ ஹாவ் டு ஹாவ் சம் மென்டார் so that whenever you are down with your problem, you can always, mentors will give a guidance. Have faith on God of your choice. Have financial discipline. Financial discipline enna, when you start a business, you would have reserved some few lakhs for business. அந்த பணத்தை பிசினஸ்க்கு செலவு பண்ணாம ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு 50 இன்ச்சுக்கு டிவி வாங்குறது, 70 இன்ச்சுக்கு டிவி வாங்குறது, 4 டோர் வச்சு ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இதுமாரி அந்த பணத்தை நம்ம டைவெர்ட் பண்ணி வேற எதாவது கொண்டு போயிட்டோம்னா பிசினஸ் பண்ணும்பொழுது அந்த பணம் நம்மள்ட்ட கையில இருக்கவே இருக்காது. அதனால யூ மஸ்ட் ஹாவ் அ ஃபைனான்சியல் டிசிப்ளின். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு ரிமெம்பர் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். Refrain from social media and entertainment until you achieve a break even. Avoid credit cards and be focused. Sir, I stopped watching TV last 25 years. In my room, I have a TV, but I have never ever used the TV at all. I have not seen any serial. I have not seen any TV. Social media, I have not seen என்கிட்ட இது வரைக்கும் கிரெடிட் கார்டே கிடையாது சார். ஐ கீப் டிராவலிங் ஆல் இன்டர்நேஷனல் ட்ரிப்ஸ், பட் ஐ நெவர் கேரி எனி கிரெடிட் கார்ட்ஸ். என்னோட டெபிட் கார்டில் என்ன பணம் இருக்கோ அதை மொத்தம் நான் செலவு பண்ணுவேன். கிரெடிட் வாங்கி நான் செலவு பண்ணுறதே கிடையாது. அண்ட் பி ஃபோக்கஸ். யூ ஹேவ் டு பி வெரி வெரி ஃபோக்கஸ் ஆன் வாட் யுவர் டார்கெட். வாட்ஸ் யுவர் டார்கெட்? நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். I am fortunate, sir. I have a guru, Yogi Ram Surat Kumar, who is from Tiruvannamalai. Last 32 years, I am his ardent devotee. But yes, Swamiji attained Samadhi in the year 2001 February. I started this company 2001 August. But his blessing is pouring on me for each and every day. I could feel his presence. So, I am a guiding force. I'm able to achieve, sir. So, thanks. This is something about nutshell about high care farmers, sir. So, any questions if you want, you can ask me, sir. முதல்ல கைதடலாம். எல்லா நுணுக்கங்களையும் சொல்லிட்டீங்க. ஒரு பிசினஸ்னா என்னெல்லாம் இருக்கணும், இருக்கக்கூடாதுன்ற எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸும் நீங்க பூந்து வந்துட்டீங்க. அது பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஸ்மால் கண்டென்ட் தான். ஆனா அந்த கண்டென்ட்ல நீங்க பிசினஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. ஓவரால் இது ஒரு டாக்கை பார்த்தோம்னா பிசினஸ்ல இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும்ன்றதும் சரி, இதை வரைக்கும் பேஷன்ஸ் இருக்கணும்ன்றதும் சரி, இந்த டாலரேஷன் வேணும்ன்றதும் சரி, மைண்ட் எப்படி இருக்கணும்ன்றது சரி, மார்க்கெட்டிங் டெக்னிக் எப்படி இருக்கணும்ன்றது சரி, ஒவ்வொருத்தரோட அப்ரோச் எப்படி இருக்கும். வைடா நம்ம உடனே பரவ முடியாது. சினிமா பாட்டு கிடையாது இது. இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிஞ்சு 5 நிமிஷத்துல முடியறதுக்கு. ஸோ எல்லாமே இன்னைக்கு போட்ட மாவை இதை நாளைக்கு போட்டு மரம் செடியா காய்க்க போறது இல்லை. ஸோ அது காய்க்கணும்னா அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, அதுக்கு ஒரு டைம் இருக்கு. அது வரைக்கும் பேஷண்ட் இருக்கணும், பொறுமை இருக்கணும். எக்ஸலண்ட் பிரசன்டேஷன். சாதாரண பிரசன்டேஷனா இருந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. கார் ஷெட்ல ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. எனக்கு இந்த கார் ஷெட் ஞாபகம் வந்தது யாருன்னா ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ கார் ஷெட்ல தான் ஆரம்பிச்சார். கார் ஷெட்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ ஆரம்பிச்சார். மணிரத்ன கூட்டின்னு போய் கூட கார் ஷெட்ல தான் காமிச்சார். மணிரத்னத்தை கூட்டின்னு போய் கார் ஷெட்ல தான் ஸ்டுடியோ காமிச்சார். அதுக்கப்புறம் தான் அவரோட ப்ராடக்ட் தான் அங்க பேசிச்சு. கார் ஷெட் பேசல, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பேசியிருக்கு. அதுதான் அங்க விஷயம். குட், ரியலி ஒண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். ஒண்டர்ஃபுல் பிரசன்டேஷன்றதை விட ரியல் ஸ்டோரியை சொல்லியிருக்கீங்க. உங்களோட ஸ்ட்ரகிள் சொல்லியிருக்கீங்க, உங்களோட இது சொல்லியிருக்கீங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஹெல்த் ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதை விட மைண்ட் செட்டும் இருந்துருக்கு. தேடி ஆகணும், நம்ம சாதிச்சு ஆகணும்ன்ற அந்த மைண்ட் செட்டும் இருந்திருக்கு. ரியலி இட் இஸ் அப்ரிஷியேட்டபிள். ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் கேர்? இப்போ ஹெல்த் ப்ராப்ளம்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கு சார். ஒன்றும் இல்லை. 10,000 ஸ்டெப்ஸ் வாக்கிங், நல்லா ஒரு அந்த டயட்டிங் எல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்கு. வெரி குட். டச் புட் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சார், அந்த ஹார்ட் ஒர்க்கிங் தான் சார். ஒர்க் தான். இப்போ நம்ம கம்யூனிட்டி பெருசாயிடுச்சு சார். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாத்துலயுமே 3 layers
மேனேஜர், ரீஜனல் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், ஏரியா மேனேஜர் லெவல் எல்லாமே வி ஹேவ் ப்ரொஃபஷனலி மேனேஜர் ஆஃபீஸ் தான் இருக்கு. So nice. பெரிய ஆஃபீஸ் எல்லாம் கூட இருக்கு. சார் கூட சத்யநாராயணன் வந்திருந்தாரு. இது வந்து ஒரு பாராட்டுக்குரியது. ஸ்டில் என்ன சொல்றது, நீங்களும் ரவுண்ட்ஸ் போறீங்க, நீங்களும் ஒர்க் பண்றீங்கன்றது தான் அங்க ஹைலைட். அதுதான் வேணும். ஏன்னா பர்சனல் இன்வால்மெண்ட் இருக்கணும். ஒரு எந்த பிசினஸ்லயும் பர்சனல் இன்வால்மெண்ட் இல்லைன்னா நம்மளே ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அது வந்து உங்களுக்கு இருக்கு. பார்ப்போம் யார் பேசுறாரு. ரவி சார் பேசுறீங்களா? வாங்க சார். நான் பேசிட்டேன் சார். சார் எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸோ ஒரு ஸ்டார்ட் அப்போ பண்ணணும்னா இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிபிடியில் நல்லா சொல்லியிருக்கீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கீங்க. என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தான். இதில் வந்து எவ்வளோ பேர் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க சார் அட் ப்ரெசென்ட் உங்கள் இது? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது உங்களோட இந்த 40 பேரா? ஓகே. இதில் ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் எதாவது இருந்தால் 1-2 நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. மறக்க முடியாத அனுபவம்னா சார், நான் வந்து அந்த புல்லட் எடுத்துட்டு இதுக்கு போனேன். நைட்டு ஒர்க்குக்கு போனேன். காஞ்சிபுரம், திருவள்ளூர், அரக்கோணம் எல்லாம் போனேன். வர்ற வழியில ஒரு 10-10:30 மணி ஆயிடுச்சு. வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த கிளச்சா இருந்து பஞ்சரால கிளச்சா இருந்து போச்சு. 10:30 மணிக்கு அப்போ புல்லட்டுக்கு வந்து சர்வீஸ் பண்றதுக்கு ஆளே இருக்காது. புல்லட்டையும் தள்ள முடியல. ஏற்கனவே எனக்கு பேக் பெயின் வேற. அதோட ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளிட்டு வந்து அதை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வர்றதுக்கு நைட்டு 1 மணி ஆச்சு. எங்க வீட்டுல எல்லாம் பயந்தார. அப்ப மொபைல் ஃபோன் கிடையாது. என்னடா அவன் போனானே ஆளாக்கான்னு சொல்லிட்டு எங்க அம்மாலாம் ஒரே கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. நைட்டு 1 மணிக்கு வந்தாது. அது ஒரு விஷயம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து அது பஞ்சர் ஆகக்கூடாதுன்னு நினைச்ச முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா கேபிள் இருந்து போச்சு புல்லட்ல. அது ஒரு பெரிய இதுவா இருந்தது. மற்றபடி நிறைய விஷயங்கள் இதுல வந்து இட்ஸ் ஹேப்பனிங். தேங்க்யூ. குட். ரவி சார் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு. ரைட். கல்யாணி மேடம் வாங்க. அன்மியூட் பண்ணுங்க முதல்ல. வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா நீங்க சொன்னது. உங்களோட அனுபவம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா எங்களால வந்து ஒருத்தரை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி பேச முடியுது. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு சத்யநாராயண சாருக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். இந்த மாதிரி இவங்களை கொண்டு வந்ததுக்கு ஸ்டீஃபன் சாருக்கு ஒரு தேங்க்ஸ். அந்த சுரத்குமார் அவர் வந்து பாலகுமாரன், அவர் வந்து அவருடைய ஃபாலோயர் தான் பாலகுமாரன், எழுத்தாளர் பாலகுமாரன். அவர் இதுல எப்பவுமே பேசும்போது கூட அவர் வந்து அது ஒரு 3 தடவை சொல்லிட்டு தான் பேசுவாரு. ரீசெண்டா இப்ப நான் திருவண்ணாமலை போனப்போ அங்க ஆசிரமம் போயிட்டு வந்தேன். நான் அந்த சுரத்குமார் ஆசிரமம் போயிட்டு வந்தேன். ராம் சுரத்குமார். உங்க பேரே அதுதாங்களா அல்லது? இல்லை வேணாம், அதை பத்தி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் வந்து யோகிராம் சுரத்குமாரோட டிவோட்டியா மாறி 32 வருஷம் ஆச்சு. அப்ப ஒரு முறை வந்து சுவாமிஜி கேட்டார் ஒரு பேர். கேட்கல சார். நான் பேசலாமா? நீங்க பேசுங்க. சாமி வந்து இல்ல, சுவாமி வந்து என்ன கேட்டாரு, வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டாரு. அப்ப என்னோட பேர் வந்து குமார்ன்னு இருந்தது. அப்ப ஒருத்தர் ரிப்பீட் அப்படின்னாரு, குமார் அப்படின்னா. யூ டெல் மீ யுவர் நேம் குமார் அப்படின்னு. மை நேம் இஸ் குமார் சாமி அப்படின்னு கொஞ்சம் கோமாவே சொன்னேன். என் பேர் திருப்பதி சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, ஓ யுவர் நேம் இஸ் குமாரசுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் குமாரசாமின்னாரு. இல்ல இல்ல மை நேம் இஸ் குமார் ஒன்லி அப்படின்னு. அப்புறம் அந்த டாபிக் அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த கம்பெனி ஆரம்பிச்சு ரொம்ப அந்த ஹெல்த் ப்ராப்ளம், ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம் போது சரி பேரை மாத்தலாம் நியூமராலஜிலன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் ஒரு நியூமராலஜிஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தார். அவர் யாரும் கூட தெரியாது எனக்கு. அவர் பேர் இந்த சுரத்குமார்னு பேரை மாத்திக்கிங்க அப்படின்னாரு அவரு. ஓகேங்க சார். அது லெஃப்ட் ஆயிட்டாரு அவரு. ப்ராப்ளம் நினைக்கிறேன். நெட்வொர்க் ப்ராப்ளம். இது நெட்வொர்க் ப்ராப்ளம். மொபைல்ல இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் வரும். நான் அந்த பேரை மாத்த போகிற விஷயத்த அதனால வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சும்மா கேட்டுனே இருந்திருக்காரு என்னை. அப்பதான் தெரிஞ்சது எனக்கு. அதுல நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். இது இன்னொன்னு நீங்க வந்து சொன்னது வந்து அந்த லேபர்ஸ் வந்து இந்த சேலஞ்ச், அது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப எங்க யார்கிட்டயாவது ஒரு ஃபோன் பேசுறோம், இப்ப ஒரு கேஸ் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஃபோன் பண்ணி ஒருத்தர்கிட்ட பர்டிகுலர் ஆள் கிட்ட பேசியிருப்போம். 1 வாரம் பொறுத்து மறுபடியும் அதே ப்ராப்ளம்னு கூப்பிட்டா அந்த ஆள் வந்து வேலையை விட்டு போயிட்டேன் அப்படிம்பாரு.
அந்த ப்ராப்ளம் வந்து இப்ப எல்லா இடத்துலயும் நியூஸ் பேப்பர் கூட வரதில்ல. அந்த மாதிரி பசங்க மாறிக்கிட்டே இருக்காங்க, வேலை பெட்டர் ஜாபா பார்த்து போயிட்டே இருக்காங்க. அது நீங்க சொன்னீங்க. அதனால அது இன்னொரு பாயிண்ட் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கணும். ஒரு மருந்துன்னு இருந்தா அந்த டாக்டர் எழுதும் போது அந்த பேஷண்ட் எந்த ஏரியால வேணாலும் போய் கேட்பாங்க. அதை கேட்கும் போது அந்த மருந்து இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அந்த டாக்டர் எழுத யோசிப்பாருன்னு சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்து. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த MBA மேனேஜ்மெண்ட் இதுக்குள்ள போனதும் ரொம்ப நீங்க படிப்படியா அப்படியே ஒவ்வொரு இதுக்குள்ள போய் போய் எந்தெந்த இடத்துலலாம் ப்ராப்ளம் இருக்கு அந்தந்த இதுல ப்ராப்ளத்தை எல்லாம் போய் நம்ம அட்டாக் பண்ணி இது பண்ணலாங்கிற இதுல பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ. என்ன படிக்கிறோன்றதை விட என்ன படிச்சதை நாம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். எது வேணா படிக்கலாம், நாம எப்படி பயன்படுத்துறோம்ன்றது முக்கியம். அதுல கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்ல வாங்க சார். சத்யநாராயணன் சார். குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. ரியலி சூரத்குமார், எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன். இது என்னன்னா என்னுடைய வாழ்க்கையில் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அனும்போது இட் ரெஃப்ளெக்ட்ஸ் மீ பிகாஸ் மை ஃபாதர் has started pharmacy in 1948 in Tirthani, where in school days, even at 4th standard 1968, I had a very good relationship with those days representative, medical representative like Pfizer company, Glaxo Laboratories, Raptacas, top level TCF கம்பெனிலாம் இருந்தாங்க. அவங்களுடைய நீ சொன்ன மாதிரி இந்த ட்ரெஸ் கோடு இதெல்லாம் வந்து மச் இம்ப்ரெஸ். ஒரு டேஸ்ட் எனக்கு வந்தது, நம்ம கூட ஏன் ரெப்ரசன்ட் ஆகக்கூடாது. ஆனா எனக்கு வந்து எங்க அப்பா ஆசை வந்து நீ மெடிக்கல் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கனவுகள்லாம் இருந்தது. அது ஒரு இது ரெப்ரசன்டேட்டிவ். இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஐ வாண்ட் பிகாஸ் மை ஃப்ரெண்ட் ஒன் ராமலிங்கம், யூ மைட் ஹர்ட் செடிலால ஏரியா மேனேஜர் இருந்தான். அந்த என்னன்னா அந்த ஆசைகள் அதிகமா வந்தது. he wants to start as a company. அப்ப என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 2 lakhs வந்து நீங்க வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர். ஐ டோல்ட் ஹிம், நீ சொன்ன மாதிரி தான், ஐ வாண்ட் டு பி a friend till my death. நம்ம 2 பேர் இருக்கும்போது உயிரோட ஃப்ரெண்டா தான் இருக்கணும். இஃப் ஐ பிகம் a board of director, then அதே மாதிரி கம்பெனில இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வாட் யூ டோல்ட் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ திஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர். அண்ட் லாஸ்ட்லி இந்த குமாரன் சொல்வேன், சாரி, ஏன்னா MSc படிக்கும்போது குமார் பேர் இருக்கும்போது ஒரு வைல்ட் லைஃப் பாலாஜில டூர் போனோம், ஃபீல்டு கேம்ப் அட் பத்ரா வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஐ ஸ்டில் ரிமெம்பர். அந்த இடத்துல ஒருத்தர் வந்து கேட்கறாரு, அவர் வந்து பெரிய வைல்ட் லைஃப் வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் இந்தியா அங்கிருந்து வந்தாரு. அவர் ஒரு மீட்டிங்ல ஒரு அனிமலை பத்தி சொல்றாரு, அந்த ஹார்ன்ஸ் பிளாக் பக். அப்புறம் உடனே சொல்றாரு ஃபீமேலுக்கு வந்து இருக்குன்னாரு. இவர் வந்து குமார் அப்ப சொன்னாரு, சார் நீங்க என்ன சொன்னாலும் தலைக்கு நின்னாலும் அதுக்கு வந்து இல்ல அப்படின்னு சொன்னாரு. உடனே அவர் சொன்னாரு, ஐ வில் கட் ஆஃப் மை புக், நோ நீட் டு கட் ஆஃப். அவருடைய இது கரெக்டா வந்து ஆர்கியூஸ், கரெக்டா வந்து டிசிஷன் வந்து தட் டைம் இட்ஸ் ஐ நோ he will come up very well, and very happy that one of my academic assets has come up excellent. That is ஒரு டீச்சருக்கு வந்து பெருமை தான், எங்க இருந்தாலும் அந்த பெருமை ஒரு ஹானர். So really he also honors me, and he also one more thing, apart from that, he is a excellent cook sir, excellent vegetarian. பாத்தீங்கன்னா ஒரு 20 dishes செய்திடுவான். Excellent, he's got all the qualities. So with this I wish him a good luck to prosper in his endeavors. Thank you very much sir. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க அமுதா மேடம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அழகா பேசினாரு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்னா, நீங்க வந்து 15,000 மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது, நீங்க 2 பேர் தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி அந்த 15,000 கடைக்கும் நீங்க எப்படி கொடுத்தீங்க? 15,000 கடைக்கும் கொடுக்கல, அது சொல்ல முடியாது. அதுல ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்லயும் வாண்டட் நோட் புக்னு வச்சிருப்பாங்க. தேவையான மெடிசின்ஸ் எடுத்து நோட் புக் வச்சிருப்பாங்க. அந்த நோட் புக்ல போய் எழுதிட்டு வர்றது, ஹைகோல் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பேர் எழுதிட்டு வர்றது எல்லாம் 15,000 பண்ண முடியாது. மேபி ஒரு ஏரியால மெடிக்கல் ஷாப் இருந்ததுன்னா 2 ஷாப்ல. மேடம் MBAல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு மேடம், டிமாண்ட் கிரியேட்ஸ் அவைலபிலிட்டின்னு சொல்லிட்டு. there is a demand in the market. The demand itself make the product available in other places also. கஸ்டமர் ஆஸ்க் மெடிக்கல் ஷாப் ஃபெலோ, எனக்கு இது வேணும்னு கேட்கும்போது என்ன பண்ணுவான், he will do the research. எங்க இருக்கு கண்டுபிடிச்சு வாங்கி வைப்பாங்க. அப்படியும் போறது தான் வேர்ட் ஆஃப் மவுத்ல, பை சீயிங் தி பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். டயத்தையே வேஸ்ட் பண்ண பிடிக்காது எனக்கு. மெடிக்கல் ஷாப் பார்க்கலாம், டாக்டரை பார்க்கலாம், மெடிக்கல் ஷாப் பார்க்கலாம், டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நமக்கு பேக்ரவுண்ட்ல யாரும் கிடையாது, நான் ஒரே ஆள் தான். நானே தூக்கின்னு போகணும், நானே பேசணும், நானே சப்ளை பண்ணணும். அது பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். என்னன்னா ஒரு டாக்டர் வந்து எழுதுவாங்க, ஒரே ஒரு வயால் எழுதுவாங்க. நம்மள பிடிச்ச போராத வேலை அந்த பேஷண்ட் அப்படின்னு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த ப்ராடக்ட் எழுதுனீங்க சார், கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நைட்டு 9:30 மணிக்கு ஒரு டாக்டர். அந்த டாக்டர் எனக்கு பயங்கரமா கோவப்பட்டு, இதனாலதான் புது கம்பெனிக்கு நான் சப்போர்ட்டே பண்றது இல்லை அப்படின்னாரு.
சார் மன்னிச்சுங்க சார், அந்த பேஷண்ட்டுடைய அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு. அது நங்கநல்லூர்ல ஒரு ஸ்லம் ஏரியா, அது அங்கதான் அந்த பேஷண்ட் இருந்தாருன்னு சொன்னாரு. நேரா நான் புல்லட் எடுத்துன்னு போறேன். நைட்டு 9-10 மணி இருக்கும். எல்லாம் ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த முனிசாமி யாரோத்தான் பேரை சொல்லிட்டு கேட்டோன்னு அவர் எழுந்தார். என்ன பயந்துட்டு அப்படின்னு புல்லட்ல போன உடனே நான் பார்க்க அப்போ கொஞ்சம் போலீஸ் மாதிரி இருப்பேன் அந்த சமயத்துல. ஒன்றும் இல்லைங்க, நீங்க சிடி அயன்மெண்ட் ஒன்று கேட்டீங்க, கிடைக்கல, இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். சார் சார் இப்போ நைட்ல வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு. தயவு செய்து டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு. அது மாதிரி எல்லாம் ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு சொல்ல முடியும். அது மாதிரி கஷ்டம் தான். பட் என்னன்னா டிட்டர்மினேஷன் முடிவு பண்ணிட்டோம், அப்படி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ ஈவன் அட் மை ஏஜ் வந்து ஐ எம் டிராவலிங், ஒரு கண்டினியூஸ்லி ஐ எம் டிராவலிங் அண்ட் கண்டினியூஸ்லி ஒர்க்கிங். எனக்கு வந்து ஒர்க் மாத்திரம் தான் எனக்கு ஐ எம் கெட்டிங் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கிறது எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணமா தான் இருக்கு. ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களையே பெருசா நினைக்கிறவங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குதே அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது, ஆனா உங்களோட மனத்தின்மையை ரொம்ப பாராட்ட வேண்டியதுதான். இந்த மாதிரி மனத்தின்மை இருக்கிற இளைஞர்களால தான் எல்லாத்தையுமே தூக்கி பிடிக்க முடியும், நம்பர் 1 வர முடியும். இன்னைக்கு வந்திருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நீங்க இன்னும் 10 வருஷத்துல எவ்வளவு பெரிய ஒருத்தரா வரப்போறீங்கிறத இன்னைக்கு நாங்க எங்களோட கண்ணால பாக்குறோம். ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துகள். ரொம்ப நன்றி. அருமையான ஒரு பேச்சு. ஏற்பாடு நம்ம சத்யநாராயணா சார், நம்ம ஸ்டீபன் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார், ரொம்ப அருமை. இல்ல ஒரே விஷயம் சொல்லி நிறைவு பண்ணிக்கிறேன். என் சைடு சக்சஸ் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபெயிலியர் வந்துட்டே இருந்தது. அப்ப நான் ஒவ்வொரு நாள் அப்படியே இன்னைக்கு ஒண்ணுமே கையில காசு இல்லை, பணம் இல்லை. என் ஒய்ஃப் வந்து சாதாரண அந்த மிக்சி கேட்டாங்க, ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அது வாங்கி தரதுக்கு என் கையில காசு கிடையாது. ஆனா எங்க அம்மா கரெக்டா சொன்னாங்க, நீ கவலைப்படாத, நீ சக்சஸ் ஆக முடியலன்னா வேற யாராலையும் சக்சஸ் ஆக முடியாது. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். கலங்காதீங்க, கலங்காதீங்க. ஆமா. சூரத்குமார் சார், ரொம்ப நல்லா இருந்தது. நிஜமா நான் அப்படியே கலங்கிட்டேன் சார். இவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த அளவுக்கு இவ்வளோ நல்லா வந்திருக்கீங்க. நிஜமாவே இந்த இதை நிறைய பேர் பார்க்கணும் சார். உங்களுடைய இது அமுதாமா சொன்ன மாதிரி அந்த இன்ஸ்பைரேஷனாக இருக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இருக்கும். சார் ஃபேமிலி சப்போர்ட், அதுதான் நான் கேட்க வந்தேன். ஃபேமிலி, உங்கள் ஒய்ஃபு சப்போர்ட்லாம் எப்படி சார் இருந்தது? அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்களா? என் ஒய்ஃப் வந்து டிமோட்டிவேட் பண்ணல என்னைய. ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃப் வந்து டிமோட்டிவேட் என்னைய பண்ணல. ஆனா மோட்டிவேட் பண்ணது வந்து எங்க அம்மா மாத்திரம்தான். எல்லாமே வந்து எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க ஒய்ஃப் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் 1 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு திடீர்னு கையில பணமே இல்லாம இருந்தேன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு ஒரு மிக்சி கூட வாங்கி தர முடியலன்னா அவங்க நேச்சுரலா கோபம் தானே வரும். ஒய்ஃபை நான் வந்து குறை சொல்லல. ஆனா நான் தேர்ந்தெடுத்து முடிவு பண்ணிட்டேன் இதுதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ண முடியும்? என் பையன் 3வது படிச்சான், இப்ப டாக்டரா இருக்கான், அவன் அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்கான் இதுல பாலாஜி மெடிக்கல் காலேஜ்ல. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பெரிய விஷயம் சார் அது. ஒரு பிசினஸ்ல வந்து லேபர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, ஃபைனான்ஸ் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. பரம்பரையா பிசினஸ் பண்றவங்களுக்கு அது ப்ராப்ளம், அது பெரிய விஷயம் கிடையாது. முதல்ல பெரிய பிசினஸ் பண்றவங்க போடுற பணம் எல்லாம் போயிடுச்சுன்னா அது அப்படியே இறங்கிடும், டவுன் ஆயிடும். அதுக்கப்புறம் எழுச்சி வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். அது இதெல்லாம் மிகப்பெரிய சவால்கள் ஒரு பிசினஸ்ன்றப்ப. சார் நீங்க கராஜ்ல ஸ்டார்ட் பண்ணி இப்ப 13 இயர்ஸ் கழிச்சு நல்லபடியா பிசினஸ் டெவலப் ஆச்சு சார்? ஆமா மேடம். 13 வருஷம் வேற வேற கம்பெனிக்கு ஒர்க் பண்ணேன். வீடியோ கட் பண்ணிட்டு ஒன்லி வாய்ஸ் மட்டும் கூட பண்ணலாம் சார். இல்ல எப்படி இருந்தாலும் அப்படிதான் கேட்கும். அவங்க மேடம் அவங்க டாக்டர் கூட MBA முடிச்சிருக்கு மேடம். இப்போ அவங்க டாக்டர் ஆல்சோ ஒன் டாக்டர் MBA முடிச்சிருக்காங்க. பாராட்டுக்குரிய செயல். அந்த கம்பெனில போனேன் சார். ஒவ்வொரு ஐட்டமை பார்த்து, ஒரு டேபிள் வாங்கணும், ஒரு பென் வாங்கணும், he will select, choosing, designing, everything he will do meticulously.
ஒரு டேபிள் ஒன்று ஆஃபீஸ் எப்படி இருக்கணும், ஸ்டோர் ரூம் எப்படி இருக்கணும், கோடவுன் எப்படி ஒரே மேடவாக்கத்தில் வச்சிருக்கிறான். ரீசெண்டாக ஐ வென்ட் ஃபார் நல்ல ஒன்று ஐ வில் ஸ்டடி ஈச் ஒன். அது இன்னொரு விஷயம் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, எந்த பார்ட்னரும் இல்லாத ஒரு பிளஸ் பாயிண்ட். அதான் பெஸ்ட். மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் வந்து ஒரு ஒன் மேன் ஷோவா இருக்கிறப்ப எந்த முடிவும் வந்து நாம எடுக்கலாம். ஒரு 2 பார்ட்னர்னா இந்த மாதிரி டவுன் ஆகிற நேரத்துல முடிவு எடுக்கிறப்ப பிரச்சனை வந்துடும். அதுதான் ப்ராப்ளம். எந்த பிசினஸ்லயும் வந்து சக்சஸ்ஃபுல்லா வராது. ஆனா முடிவு எடுக்கிற திறன் வந்து அந்த நேரத்துல பார்ட்னர்ஷிப்பா இருந்ததுன்னா நிச்சயமா அந்த முடிவு வந்து வேற மாதிரி தான் போகும். அதனாலதான் எந்த பார்ட்னர்ஷிப்பும் வந்து நிலைக்கிறதுக்கு காரணம் அதுதான். அது ஒன் மேன் ஷோவா இருக்கிறப்ப நஷ்டமோ லாபமோ நஷ்டமோ வந்து எந்த முடிவும் நம்ம கையில இருக்கோ நம்ம எடுக்கலாம். அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்ப அவர்கிட்ட எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு? 30 ப்ராடக்ட் இருக்கான். 30 ப்ராடக்ட் இருக்கு. அது மட்டும் ஐகேர் மட்டும் 30 ப்ராடக்ட் வச்சிருக்காரு. வாங்க சூரத்குமார், நீங்க பேசுங்க. மைக் அன்மியூட் பண்ணுங்க. ஐயோ, லைட் ஆஃப். உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க. வரல. லேப்டாப்ல கனெக்ட் ஆன இந்த இல்ல சார், நான் பேசுறது கேக்குறதா? இப்ப கேக்குது. சொல்லுங்க. 32 ப்ராடக்ட் இருக்கு இப்ப. வாங்க சார். எல்லாமே ஐ ரிலேட்டடா சார்? ஆமா மேடம், எல்லாமே ஐ ரிலேட்டட் தான். ஓகே. நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு கூட பேசலாம், பேச முடிஞ்சா. ஓகே, வாங்க சார். சக்கரபாணி சார் பேசுங்க. சார் எண்ட்ல நான் ஒரே ஒரு ஐ ரிலேட்டட் டவுட் கேக்குறேன் சார். எண்ட்ல சரிங்க நான் பேசுறேன், கடைசியில கூட பேசுறேன். ஒரு 4 மினிட்ஸ் நானு மற்றவங்கள பேசிட்டு கடைசியில பேசுறேன். ஒன்றும் பிரச்சனை. ஓகே, இல்ல சார், நீங்க பேசுறதா பேசுங்க சார். சக்கரபாணி சார். ஓகே, அனைவருக்கும் வணக்கம், நன்றி. ராம் சரத்குமார், நீங்க ரொம்ப அருமையான ஒரு இது எடுத்து சொன்னீங்க. ஒரு தன்முயற்சி நீங்க எடுத்த இது வந்துட்டு ஒரு எந்த அளவுக்கு அடிமட்டத்தில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கொண்டு வந்தீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நானும் ராம் சரத்குமார் யோகியை வந்துட்டு ஒரு தடவை பார்த்த அவருடைய பிளஸிங்ஸ் அவங்க திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். அவரை விஸ்ரீ சாமியார்னு சொல்லுவாங்க, திருவண்ணாமலையில உள்ளவங்க விஸ்ரீ சாமியார்னுவாங்க. அவரை நானும் பார்த்திருக்கேன். ரொம்ப நன்றி நீங்க சொன்ன இதுல. எனக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க வந்து இந்த இதுல வந்து ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெட்டர்மினேஷன். ஒரு தீர்மானம் எடுத்துட்டா இப்படிதான் நான் செய்வேன், இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு டெட்டர்மினேஷன் எடுத்துட்டு என் கம்பெனியை அச்சீவ் பண்ணி நம்பர் 1 கொண்டு வரன்றது இட் இஸ் மை டிட்டர்மினேஷன் அப்படின்னு எடுத்தீங்க. அதை கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றைக்குமே ஒரு டெட்டர்மினேஷன் பண்ணிக்கிட்டு தான் நீங்க எடுக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அது அந்த முயற்சி வந்து இருக்கணும் ஒவ்வொருத்தருக்குமே. எல்லாத்தையுமே எல்லாரும் சொல்லிட்டாங்க, கவர் பண்ணிட்டாங்க. நான் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். கோயில்பட்டியிலேருந்து ஒரு வாலிபர் என்ன பண்ணிட்டாரு, வேலை தேடி சென்னைக்கு வந்துட்டார். அவர் இங்க வந்த உடனே ஆவடியில உள்ள பல கடைகளுக்கெல்லாம் போய் இறங்கி பார்த்தா எங்க எந்த இடத்துல வேலை கொடுக்கல. ஏன்னா அவர் வந்து பார்க்கறதே ரொம்ப மெலிஞ்ச திரேகம். அவருக்கு வந்து உடம்புல கொஞ்சம் ஆஸ்மாட்டிக் கம்ப்ளைண்ட் இது மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்போ வந்துட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவரை கூட்டிட்டு வந்தாரு. இது வந்து 1970. நான் வந்து பேச்சலரா இருந்தேன். ஸோ தம்பி இவரை வந்து கூட கொஞ்சம் ரூம்ல தங்கத்துக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுத்துக்க, கூட இருந்து பாருன்னாரு. சரின்ட்டு விட்டுட்டேன். அப்போ அவர் எனக்கு சமைக்கவும் தெரியாது, ஒண்ணு தெரியாது. நான் வந்து சேர்ந்த புதுசுல எங்க மாமா இருந்த மாமா போயிட்டாரு. உடனே இவர் பேர் வந்து தமிழரசன். எனக்கு சமைச்சு கொடுப்பாரு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எல்லாம் என்னுடைய ஐட்டம், எல்லாம் என்னுடைய திங்ஸ் தான். சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். அவரு இப்படி ஒரு ஃபியூ டேஸ் போன உடனே என்கிட்ட ஒரு 500 rupees கேட்டார். நானும் 500 rupees கொடுத்தேன். அந்த 500 rupees வச்சு அவர் என்ன பண்ணாரு, உடச்ச கடலை அதில் பொட்டுக்கடலைன்ற மாதிரி அது வேர்க்கடலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. வெள்ளம் வாங்கிட்டு வந்தாரு. என் வீட்டில் இருக்கிற ஸ்டவ்லயே வந்துட்டு கொதிக்க வச்சு அது ஒன்று இந்த உருண்டைகள்லாம் செய்து இது போட்டு கடையா போயிட்டு கடைகளை போட ஆரம்பிச்சிருக்காரு. ஏதோ சம் வருமானம் வந்துக்குது. அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே ரீட்டைல் பண்ணிக்குவார். ஆனால் சாப்பாடு பொறுத்தவரை என்னுடைய சாப்பாடு தான் என் கூட தான் இருப்பார். 1 மாசம் பொறுத்தவரைன்னு சொன்னாரு, தம்பி உன்னை வந்து ஃபேக்டரியில் இறக்கி விட்டு, அப்போ நான் ஆவடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இறக்கி விட்டுட்டு வந்து சைக்கிள் எடுத்துன்னு வந்துடுறேன். ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு. சரி நானும் விட்டுட்டேன். எந்த கடையில் வந்து டோர் டெலிவரின்றாங்களோ அந்த கடைகளில் அவர் போய் வேலைக்கு சேர்ந்து
அந்த வேலையை பார்ட் டைம் மாதிரி அதை எடுத்துக்கிட்டு டோர் டெலிவரி பண்றது, அதுல கொஞ்சம் பைசா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை சேமிச்சு வச்சார். ஒரு 3 months கூட இருந்திருப்பாரு. ஒன்னே பார்ட்டி அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அவரும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சப்போர்ட் பண்றவரு. ஸோ இங்க 2 பேரும் கதை பேசிக்கிட்டே நைட்டு 12 o'clock வரைக்கும் பேசிட்டு படுத்துக்குவோம். அந்த வகையில் அவர் அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டார். ஒரு 3 months ஆனதுக்கு அப்புறம், தம்பி நான் அயனாவரத்துல ஒரு கம்பெனி இதுல கடையில வந்து வேலைக்கு கூப்பிடுறாங்க, நான் அங்க போறேன், ஒருவேளை பிடிச்சதா அங்கேயே தங்கிக்கிறேன், இல்லைன்னா திரும்பி நான் அங்கே தான் வந்துவேன். சரி அண்ணா நீங்க போயிட்டு வாங்கன்னு. அவர் அங்க போனவர் அதுக்கப்புறம் என் வீட்டு பக்கமே வரல. சரி பாவம் ஏதோ வேலை கிடைச்சு எங்க போயிடுவான்னு நான் நினைச்சிட்டேன். ஒரு 3-4 வருஷம் போயிருக்கு, இல்ல 5 வருஷம் கூட ஆயிருக்கலாம் நினைக்கிறேன். ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு எனக்கு ஃபேக்டரியோட கேட் வந்து போன் வந்து செக்யூரிட்டி போன், பெரிய கார் இருக்குது, கார்ல பார்த்தா உள்ள நிறைய இது போட்டிருந்தது. இவரு கேட்டை வெயிட் பண்ணுது. என்னை வந்த உடனே தம்பின்னு சொல்லி வந்து கட்டி பிடிச்சாரு. அப்புறம் பார்த்தேன், என்னென்ன எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சுன்னா, இல்லப்பா நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு முன்னேறி வந்து இந்த 3 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வந்து ரவீஸ் ஊதுபத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஊதுபத்தி கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தேன். அந்த ஓனர் என்ன பண்ணாரு, இந்த கடையை எனக்கு வந்து விலைக்கு வாங்கிக்க, நீ பைசா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த கடையை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. உள்ள கூட்டி போய் இந்த காருன்னு காருக்கு 250, அதுவும் காரு எனக்கு கொடுத்துட்டாரு. உள்ள பார்த்தா நிறைய ஊதுபத்தி எல்லாம் அடக்கி வச்சது. அது மாதிரி இருக்குது. ஆனா அந்த 500 rupees மட்டும் உனக்கு திருப்பியே தரமாட்டேன், எனக்கு அது ராசியான பணமாச்சு, அதை வச்சுதான் இந்த அளவுக்கு நான் முன்னேறி வந்தேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. சரி நேரம் ரொம்ப சந்தோஷம், நீங்க அப்பப்ப வந்து பாருங்க என்ன. நான் போறேன், திருப்பி எப்போ தெரியாது தம்பி, ஆனா எனக்கு வந்து உண்மையிலேயே நீ வந்து பண்ண உதவி ரொம்ப சொல்ல முடியாத உதவி. நீ கொடுத்த அந்த 500 என்ன எந்த அளவு வசதி நான் நம்மள ரொம்ப மகிழ்ச்சி தம்பின்ட்டு போனாரு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் அவரை பார்க்கவும் இல்லை, அவர் என்ன திரும்பி வந்து செய்யல. இந்த ஒரு டிட்டர்மினேஷன் தான். அவங்க வாழ்க்கையில முன்னேறணும், ஏதாவது பண்ணணும், நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு போறவங்க யாரா இருந்தாலும் நல்லா சக்சஸா போயிடுவாங்க. நன்றி சார். நன்றி 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 சார், நன்றி. சிவகுமார் சார் நீங்க பேசிட்டீங்க, பேசல மைக் ஆன் பண்ணுங்க சார். வாங்க. சூரத்குமார் சார் ரொம்ப எக்ஸலண்ட் வெற்றிகரமான ஒரு செய்தியை, சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலேயே பிசினஸ் எல்லாம் நாங்க எங்க ஃபாதர் எல்லாம் செஞ்சு அடிபட்டு வந்து நூலான ஒர்க்கிங் கேபிட்டல் ஏரோட நீங்க சொன்னீங்களே, ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுத்த ஒர்க்கிங் கேபிட்டல சாப்பிட ஆரம்பிச்சா என்ன ஆகுங்க, பிசினஸ் போயிடும். நீங்க சொன்னீங்க financial discipline is very important. They may not believe what we got share in 1950s was 9,000, about பெரிய ஃபேமிலி 9,000 ஷேர்ல ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா போய் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கோ பெண்களுக்கு அக்காங்களுக்கு கல்யாணத்துக்கு தான் செலவு பண்ணாரு தவிர பிசினஸ் டிட்டீரியேட்டிங். ஸோ ஃபைனான்சியல் டிசிப்ளின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிசினஸ் போட்டு பணம் பிசினஸ் தான் சூப்பர். ஹார்ட் ஒர்க் நீங்க சொன்னீங்களா, இரிட்டேட்டிங் டு நாட் ஒன்லி கஸ்டமர். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எங்களுக்கு ஈக்குவலா நீங்களே வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க. மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் 3 பேர் வந்து உட்காந்துட்டு இருப்பீங்க. நான் முன்னாடி போறதா அவர் முன்னாடி போறதா எங்களுக்குள்ள சேலஞ்ச் இருக்கும். வெயிட் பண்ணுங்க சார் சொல்லணும். டோன்ட் மிஸ்டேக் மீ. நானே மெடிக்கல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், நாங்க வெயிட் பண்றோம் சார், எங்களுக்கு அப்புறம் தான் நீங்க வரணும் சார் அப்படின்னா சொன்ன காலம் உண்டு. இதுக்கு மேல டாக்டருங்க இரிட்டேட்டிங்கா இருப்பாங்க அகேன்ஸ்ட் மெடிக்கல். அப்புறம் வர சொல்லுங்க. இதெல்லாம் மீறி நீங்க வந்திருக்கீங்கன்னா பெரிய விஷயம் சார், பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க சக்சஸ் ஸ்டோரி கேட்கறதுக்கு. எங்க 4வது வீட்டுல ஒரு மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகியிருக்கான், இஸ் ஏ கிராஜுவேட், சக்சஸ்ஃபுல்லா மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ், ஸ்டார்டட் ஓன் பிசினஸ், டூயிங் வெல். அவர் டூயிங் வெல் எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, ஒரு கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு டொனேஷனா 1 lakh தர்றாருன்னா அவருடைய வளர்ச்சி எப்படி பாருங்கன்னு சொல்ல, அந்த அளவுக்கு அவர் பிசினஸ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சூப்பர் சார், நல்ல அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், வெற்றி பெற இன்னும் மீண்டும் பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். இட்ஸ் ஏ ரியலி a குட் லெசன் ஃபார் ஸ்மால் என்டர்பிரினர். சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷன் நல்லா கொடுத்துருங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டீபன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கோபாலராஜன் சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆடியபிள் சார்? கேக்குது சார். குட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரம் கார் ஷெட் டு கார்பரேட் அப்படின்ற ஒரு பாத்வே காமிச்சிருந்தார் டாக்டர் சூரத்குமார்.
பேசிக்கலாக ஜுவாலஜி முடிச்சுட்டு அப்புறமா வைல்ட் லைஃப் பயாலஜி முடிச்சுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்காருங்கிறது பெரிய விஷயம். அது எல்லாத்தோட பெரிய விஷயம் இன்னைக்கு ஆசிரியரும் மாணவரும் சேர்ந்து நம்ம குழுவில் வந்து பயணித்து அவருடைய கருத்துக்களை சொன்னது மிகப்பெரிய விஷயம், பாராட்டுதலுக்குரியது. ஜென்ரலாக டிகிரி முடித்த உடனே வந்து அவங்க பெரும்பாலும் அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து அந்த ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேஷன் அந்த பணியை எடுப்பாங்க. அதில் வந்து பல தடைகள், என்னுடைய நண்பர்கள் கூட ஒரு சிலர் வந்து இந்த துறையை தேர்ந்தெடுத்து அவர்கள் படும் கஷ்டங்களை என்னோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ சேலஞ்சபிள் ஜாப். அந்த சேலஞ்சபிள் ஜாப்ல வந்து நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு வந்திருக்கீங்கன்னா பெரிய விஷயம். மோரோவர் அந்த ஐகேர் ஃபார்மாவையும் ஐகூல் பிராண்ட் நேமையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணது மிகப்பெரிய சாதனை. அதுக்காக உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். ஸோ இதில் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஒரு சேலஞ்சு, ஃபைனான்ஸ் ஒரு சேலஞ்சு, லேபர் ஒரு சேலஞ்சு, உங்களுடைய பர்சனல் ஹெல்த் ஒரு சேலஞ்சு, எல்லாத்தையும் சொல்லி விளக்கமாக சொல்லி கொடுத்தீங்க. அது எல்லாத்தையோட பெரிய முத்தாய்ப்பாக இருந்தது ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்தான்னு நீங்கள் சொன்னீங்க பாருங்க. அது வந்து உண்மையிலே ஒரு யூனிக்கான ஒரு கான்செப்ட், யூனிக்கான ஒரு செயல். அது பெரிய விஷயம். அது ரியலி நீடட். ஏன்னா பேஷண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுன்றது அந்த ஃப்ரண்ட் டெஸ்க் ஸ்டாஃபுக்கு வந்து இன்னமும் கூட நிறைய ஹாஸ்பிட்டலில் தெரிய வர்றதில்லை. ஸோ அந்த சுச்சுவேஷன் மேனேஜ்மெண்ட்ன்றது இன்னமும் அவங்களுக்கு தேவை, தொடர்ந்து தேவை. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படியே மாறிட்டே போயிருப்பாங்க, அந்த பாலி கிளினிக்லையும் சரி ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் சரி. ஸோ அதெல்லாம் வந்து அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் பண்ணணுன்றது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ அதே மாதிரி கன்சிஸ்டன்ஸாக இந்த ஒரு எண்ணத்தை தொடர்ந்து தக்க வைத்து அந்த செஞ்சதான் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியுன்றது சொல்லியிருந்தீங்க. மென்டார் செலக்ட் பண்ணுன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் உண்மையிலேயே அது வந்து பிஸ்னஸுக்கு வந்து அது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயங்கள். நிறைய பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆனதுக்கு இந்த ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் இல்லாததான் பெரிய காரணம். எல்லாத்தை விட பெரிய விஷயம், நீங்கள் கடந்த பல வருடங்களாக டெக்கேட்ஸாக டிவி பார்க்கல, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலன்றது யூனிக்கான பர்சன். ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் பர்சனலி டு யூ சார். தேங்க்யூ வெரி மச். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஒரு புத்தகமாக தொகுத்து எங்கள் மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தின் மூலமாக நீங்கள் வெளியிட வேண்டும் என்பதை என்னுடைய விருப்பமாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். உங்களை நேரில் சந்திக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். விரைவில் சந்திப்போம். நன்றி சார். நம்ம புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வர வச்சுக்கோ. அவ்வளவுதான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரிஃபாய் பாய் வாங்க. எல்லோருக்கும் வணக்கம் சார். குறிப்பாக இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. சில பேர் சில பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதை பொதுவாகவே இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் கோடு என்னன்னு சொன்னால் கையில் பை, வாயில் பொய், கழுத்தில் டைம்பாங்க. அதுதான் அந்த கோடு வேர்டு. அவங்க மணிக்கணக்காக டாக்டர்ஸ் நின்று ஒவ்வொரு அவங்களுடைய ப்ராடக்டை இன்ட்ரோ பண்ணக்கிறதுல அவங்க பெரும் பாடுபடுவாங்க. அதை நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். இப்போ சாருனுடைய நம்ம ஏற்கனவே இங்கே ப்ரெசன்டேஷன் உலக நாட்டில் எப்படி தலைவரெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்ந்து மில்லியன் கணக்காக டாலர் சம்பாதிச்சுங்கிறத நிறைய பார்த்துருக்கோம், ப்ரெசன்ஸை கொடுத்துருக்குறோம். ஆனால் உள்ளுக்குள்ளேயே நம்மளை போல இந்த சூரஜ் சார் மாதிரி ஆட்கள்லாம் வந்து இப்போ தான் கொண்டு வெளியில் வருது. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முன்னுக்கு வந்து அதாவது ஒரு பேஷண்ட், அதாவது பிஸ்னஸுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு அவர் எளிய வகுத்து கொண்டு அதை நேர்மையாக இருந்து அங்கே தாயுடைய மோட்டிவேஷன் தான் இதில் அவர் ப்ளஸ் பாயிண்டாக சொல்லும் போது எமோஷனல் ஆகிட்டார். தாய் எப்போவுமே நமக்கு எப்போவுமே துணையாக இருப்பாங்கிறத விட மற்ற டிவோட்டிஸோட தாயுடைய அன்பும் அரவணைப்பும் அவங்களோட ஊக்கம் தான் நம்மளை வெற்றியின் பாதைக்கு எடுத்து செல்லுங்கிறத மிக அருமையாக எடுத்து சொன்னாங்க. இன்னும் அவங்களோட பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல் நிறைய ஆகணும், நிறைய டேர்ன் ஓவர். இப்போ எவ்வளோ அமௌண்ட் சொன்னாரோ அதுக்கெல்லாம் ட்ரிபிளாக ஆகிறதுக்குள்ள கடவுள் ஆசீர்வதிக்கணும். இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் நீங்கள் தந்தால் இன்னும் எங்களை போல ஆட்களுக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், வருங்காலங்களில் இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், நான் வந்துட்டு எதை செய்யலாங்கிற ஒரு மோட்டிவேஷனை இந்த ப்ரெசன்டேஷன் மூலமாக உள்வாங்கியிருக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஃபார் சத்யநாராயண் சார், அப்புறம் ஸ்டீஃபன் சார் அண்ட் ஆல்சோ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். செல்வகுமார் சார் பேசுறீங்களா? குமாருக்கு எங்கிருந்து வந்தார்? ரியாத் பாய் எங்கிருந்து பேசணும்னு சொல்லிடுங்க. அவர் வந்து ரிஃபாய் வந்து அபுதாபில இருந்து பேசுறாரு. குமார் நோட் பண்ணுவோம், அபுதாபில இருந்து பேசுறாரு. சார் வணக்கம் சார். சுரத்குமார் சார். சார் நீங்க சொன்ன ஸ்டோரி வந்து வணக்கம் சார். அப்படியே வந்து என்னுடைய ஸ்டோரியோட வந்து கனெக்ட் ஆகுது சார். சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கார் ஷெட் டு கார்பரேட், நான் வந்து அவுட் ஹவுஸ் டு கார்பரேட், அவ்வளவுதான் சார். சிம்பிள். அதாவது நீங்க நான் அரௌண்டு
டில் டேட் வரைக்கும் நான் மெடிசன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 lakh சேலரியிலேருந்து ரிலீவ் ஆனின்னு சொன்னீங்க. பட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னுடைய சேலரி வந்து 4000 ரூபாய் சார். 4000 rupees தான் சேலரி. எனக்கு அப்போ 2 பசங்க. அந்த இதுல இருந்து தான் வந்து ஒரு ஒரு கான்ட்ரிவர்சியில் நான் 2000 தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு எப்படி சொல்றது, நான் ஆக்சுவலாக என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து 1000 rupees தான் சார். 1000 rupeesல இருந்து நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லாமே அது அது டோட்டலாக அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப இதுவாக இருக்கும். பட் என்னுடைய ஸ்டார்ட் அப் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupeesல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து என்னுடைய ஒய்ஃப் தான். ஏன்னா அவங்க தான் என் கூட வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒரு கம்பெனியில் போயிட்டு எங்களுடைய பொருளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட். என்னன்னாக்கா ஃபுல்லி எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டு. அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர் எடுத்துன்னு வந்துட்டு அதுக்கு வந்து என்னென்னா நாங்கள் நைட்டில் வந்து நான் வேலை செய்வேன் சார். ஸோ அதனுடைய ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வந்து என்னால் வந்து நாங்கள் நைட்டு வந்து ரொம்ப லேட்டாக தான் தூங்குறது. ஏன்னா நைட்டெல்லாம் வந்து நான் வேலை செய்வேன். வேலை செய்து காலையில் எடுத்துன்னு போயிட்டு நான் டெலிவரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா தான் நான் திரும்ப வந்து வேலைக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி வந்து என்டையர்லி வந்து நீங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் வந்து நான் என்னை வந்து ஒரு ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு தான் நானே நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி வந்து என்னால் நடக்கக்கூட முடியாது. எனக்கு ஆக்சுவலாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து இருக்குது. அது நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 இயர்ஸாக இருக்குது சார் எனக்கு. ஸோ அந்த பெயினோட வந்து பார்த்தீங்கன்னா என்னால் காலையில் எழுந்திருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். பட் அந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டி தான் நான் வந்து இன்னைக்கு எங்களுக்கு வந்து காக்கலூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் கம்பெனி வச்சுருக்கோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொப்ரைட்டர்ஷிப் எல்லாமே வந்து டோட்டலாக எல்லாத்தையும் வந்து விட்டு வெளியில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக என் பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இப்போ இது கம்பெனி வந்து ப்ரைவேட் லிமிட்டடாக மாற்றிட்டு அது அப்படியே வந்து என் டாட்டர் தான் இப்போது கேரி ஓவர் பண்ணுறாங்க. அவங்க மாஸ்டர் இன் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸு. சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஐடி இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனீங்களோ, பட் உங்களுடைய ஸ்ட்ரகிளாவது நீங்கள் ஒரு 1 lakh மேலே உங்களுக்கு சேலரி இருந்திருக்கு. அந்த டைம்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பட் என்னுடைய சேலரி வந்து 4000 rupees தான். கடைசியாக நான் கம்பெனி விட்டு நிற்கும் போது எனக்கு அந்த சம்பளமும் தரல. ஸோ சம்பளம் கூட இல்லாமல் நான் வந்து ஒய்ஃப் வந்து நீங்கள் இப்போ இந்த நகைலாம் வந்து சொல்கிறீங்க, எங்ககிட்ட அந்த அளவுக்கு எந்த ஒரு பெரிய சோர்ஸ் எல்லாம் கிடையாது. அஸ் எ வெரி 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 மினிமல் சோர்ஸ். என் ஃப்ரெண்டுடைய அக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் கூட கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்து தான் நாங்கள் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மேலே ஏறி அதுதான் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த டிட்டர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி அதுதான் எங்களை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 1 o'clock 2 o'clockலாம் எடுத்துன்னு போய் நான் டெலிவர் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து இந்த உங்கள் ஃபீல்டில் நீங்கள் போய் எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, சொல்லி கொடுத்தீங்க, எல்லாம் செய்தீங்க. பட் ஆனால் அதே போல் தான் நான் என் ஃபீல்டில் போய் சொல்லி கொடுத்ததில் எனக்கு கிடைச்ச நான் கற்றுக்கின பாடம் என்னன்னாக்கா, நான் என்ன சொல்லி கொடுத்தனோ என் ப்ராடக்ட் வந்து அவங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே வந்து காப்பி பண்ணிட்டாங்க. காப்பி பண்ணதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன். ஸோ என்னடா இது, நம்ம போய் அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் இன்னும் வந்து பெட்டராக வந்து சேல் ஆகணுமேன்றதுக்காக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போய் கடைசியில் நான் எல்லாமே லுக் அண்ட் கார்னர்ஸ் என்னென்ன அதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸோ எல்லாமே அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுமே அவங்களே வந்து அந்த ப்ராடக்டை வந்து டூப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்னென்னா இப்போ டூப்ளிகேட் பண்ண பிறகு நான் போய் ரொம்ப பெருசாக வந்து அங்கே ஃபைட் பண்ணுறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா டூப்ளிகேஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, அது லார்ஜ் குவாண்டம். இப்போது அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பெக்யூலியராக வந்து ஏதாவது 1 in 1 இருந்ததுன்னா யோசிக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாததுனால அதை வந்து எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இது போல் நிறைய ஃபினான்ஷியல் லாஸஸ்ஸு, ஃபினான்ஷியலி வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும். அந்த ஸ்ட்ரகிள்லாம் இருந்து
நீங்க சொன்ன இன்னொரு விஷயமும் அதே தான். நான் ஆக்சுவலா வந்து பிசினஸ்க்கான பணத்தை பிசினஸ்ல தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேற எங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு வந்து நான் ஒரு பைசா கூட எடுக்கவே மாட்டோம். பட் எனக்கு என்ன தேவையோ தேவையானதை மட்டும்தான் வந்து வச்சுக்குவேன். பட் அதே போல் நான் ஆஸ் எ சிங்கிள் ஓனர் தான். நான் வந்து எனக்கு கூட யாரையுமே கனெக்ட் பண்ணிக்கல. ஆஸ் எ சிங்கிள் ஓனர் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக வந்து எனக்கு எல்லா கவர்மெண்ட்லேயும் வந்து நான் வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் கவர்மெண்ட் சப்ளையராக மாறிட்டேன். கவர்மெண்ட்டில் வந்து நிறைய சப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்த பிறகு எனக்கு இந்த பேமெண்ட் இஷ்யூஸ் எல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக போயிடுச்சு. ப்ரைவேட்டில் கொடுத்துட்டு இருந்ததில் நிறைய பணம் வந்து எனக்கு வராமல் போயிடுச்சு. அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு என்னுடைய கண்ணை திறந்தவர் மாதிரி. இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் சப்போஸ் பிளஸ்ஸிங்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் உங்க கூட இருந்தாங்க. எங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது. பட் ஆனால் அவர் எனக்கு அவரும் என்னுடைய என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கினவர். அவர் என்னன்னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ போனதை நினச்சி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னால் அடுத்த கட்டமே போக முடியாது. உன் கையை விட்டு போயிடுச்சா முடிஞ்சது விடு, அதுக்கப்புறமா நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வை. அந்த மாதிரி திரும்ப வந்து உனக்கு ட்ரபிள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் உன்னால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக முடியும்னு சொன்னார். அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனு. அந்த ஒரு விஷயம் சொன்ன பிறகு தான் வந்து நான் டோட்டலாக வந்து என்னுடைய மைண்ட் செட்டே மாற்றிக்கிட்டது. சரி, நமக்கு வராத பணம் வராது, அவ்வளோதான். திரும்ப போய் அது கூட போய் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை விட அதை ஓரம் கட்டிட்டு அடுத்த முயற்சி பணம் வந்து எங்கேயும் போய் லாக் ஆகாமல் நமக்கு பணம் கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணோன்றதை யோசனை பண்ணப்போ தான் இந்த கவர்மெண்ட்டில் போய் நம்ம என்ட்ரி ஆகலாம்னு சொல்லி. ஆனால் அதுக்கும் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணோம். ஸ்ட்ரகிள் பண்ணி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்தேன். பட் இப்போ ஆஸ் எ காட் கிரேஸ் வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். பட் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும். இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய என்ன சொல்கிறது சார், அதனுடைய காம்பினேஷன்ஸ் வந்து எப்படி சார்? நீங்கள் உங்களுக்கு யாராவது ஃபார்முலாஸ் வந்து கொடுத்தாங்களா, இல்லை நீங்களே வந்து அரைவ் பண்ணீங்களா சார்? சார் ஃபார்மாவை பொறுத்தளவுக்கு காம்பினேஷன் சீக்கிரசியே கிடையாது சார். பேராசிட்டமால்ங்கிறது கால்பால், குரோசின், மெட்டாசின், ஃபெப்பானில் எல்லாமே பேராசிட்டமால் தான். அந்த கம்பெனி தான் அதை எப்படி ப்ரொமோட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அதுல ஸ்பெஷாலிட்டி. அதனால என் ப்ராடக்ட் எதுவும் சீக்கிரசி கிடையாது, எல்லாமே மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது நம்ம பேசும்போது இதுதான் நிறைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இருக்கு, இதை உனக்கு என்ன எழுதணும் டாக்டர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து எந்த விதத்தில் வந்து நான் வந்து அதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், என்னுடைய ஹார்ட் ஒர்க்கா இல்லை டாக்டருக்கு தரக்கூடிய ட்ரைனிங்கா, அது மாதிரி எல்லாம் மற்றவங்க எதுவும் பண்ணாததை நான் பண்ணும்பொழுது டாக்டர்ஸ் கெட் இம்ப்ரெஸ்ட் ஆன் தேர் ரைட்டிங், அவ்வளோதான். ஏன்னா ஆக்சுவலாக எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து நாங்களே தான் டிசைன் பண்ணோம். அதுக்கான பேஸ் எல்லாமே வந்து நானே தான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். வேற எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ்ல இருந்தோ இல்லை வேற சில அதாவது வேற வேற ப்ராடக்ட்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எடுத்து தான் நாங்கள் செய்துக்க வேண்டியது. இப்போ ஏன்னா உங்களது வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்னும் போது அப்போ அதுக்கான ஃபண்டமெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா R&D டீம் ஏதாவது வச்சு தான் பண்ணணும் இல்லைங்களா? ஒரு ப்ராடக்ட் பண்ணணும்னாக்கா ஜஸ்ட் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருந்தா இதெல்லாம் பண்ணலாம். நீங்க மேனுஃபேக்சரிங் கிடையாது சார், நீங்க இப்போ ட்ரேடிங் கம்பெனி தான். ஓ, ட்ரேடிங் தான். ஃபேக்டரி 6 இடத்துல அவங்க தேர் மேனுஃபேக்சரிங் ஃபார் மை ரிக்வயர்மெண்ட். இன்னைக்கு பெரிய எல்லாருமே தேர்ட் பார்ட்டி மேனுஃபேக்சரிங் தான், அவங்க எதுவும் பண்றது இல்லை. ஓகே ஓகே. ஏன்னா நிறைய ப்ராப்ளங்கள் வரும்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. இல்ல அதுதான் நீங்க நான் ஆக்சுவலா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்க மேனுஃபேக்சர், ஏன்னா நான் மேனுஃபேக்சரர், அதனால நீங்க மேனுஃபேக்சர் தான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். சரி, அதனால தான் இந்த மார்க்கெட் தூங்க முடியல, மேனுஃபேக்சரிங் பண்ணா பயங்கர ப்ராப்ளம் ஆயிடும் அதுல. ஓகே ஓகே. நீங்க சொன்ன அதே போல தான் சார், ஒன் மேன் ஷோ தான். நானும் எனக்கு ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் ஃபர்ஸ்ட். அந்த எம்ப்ளாயி வச்சு தான் நான் பெருக்கிறதுல இருந்து கூட்டுறதுல இருந்து ஷட்டர் இருக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து நாங்களே இண்டிபெண்டா தான் பண்ணிக்கிட்டோம். கிட்டத்தட்ட வந்து நான் அப்படிதான் நினைச்சேன். என்னுடைய ரிப்ளிகேட் அதாவது நான் வந்து இப்போ நீங்க பேசும்பொழுது எல்லாமே நான் என்ன வந்து தான் நினைச்சுக்கிட்டேன் சார். என்ன ரொம்ப தேங்க்ஸ் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க மேலும் மேலும் வளர எங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ செல்குமார் சார். உங்களுக்கும் ஒரு பாராட்டுக்கள். ஸ்ரீதர் சார் மேடம் கொஸ்டின் கேட்கணும்னு சொன்னாங்கல்ல, அது மட்டும். லதா மேடம் ஏதோ கொஸ்டின் கேட்டாங்க. லதா மேடம் மைக் ஆன் பண்ணுங்க.
அவங்க கேட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டின். ஸ்ரீதர் சார் பேசிட்டாரா? இல்ல பேசல. நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டீங்களா ராதா மேடம்? இல்ல நான் கேக்குறேன்னு. ஓகே, இப்ப கேளுங்க. ஸ்ரீதர் சார் வாங்க. வராரா? நீங்க சார் கேக்குறதா? குட் ஈவினிங் ஸ்ரீதர் வாங்க வாங்க. சார் 2 ஸ்ரீதர் இருக்காங்க சார். குட் ஈவினிங் சார். ஸ்ரீதர் வெங்கட் பேசுங்க. சார் ஐ அம் ஸ்ரீதர் வெங்கடேஷ் சார், ஒர்க்கிங் வித் ஹைகேர் ஃபார்மா. ஓகே, சாரோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். நான் பேசுறது கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை தேங்க்ஸ் டு மைண்ட் யுவர் மைண்ட் சார். ஆக்சுவலா சார் இப்போ வந்து எங்களுடைய சாரை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாரோட இது வந்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4 விஷயம் சொல்லலாம் சார். ஆக்சுவலா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. சாரோட விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து 4 பேரோட பிளெஸிங் கிடைச்சிருக்கு. பிகாஸ் அந்த 4 பேருமே அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது கிடைச்சிருக்கு. சார் வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து சார் வந்து ஒரு வெர்சடைல் பர்சன் சார். அவருக்கு ஃபார்மா மட்டும்தான் கிடையாது, அவரை வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் அவரால் வந்து பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எதாவது டாபிக் கொடுத்தாலும் அவர் வந்து பேசுவார். காரை பத்தி பேசினா பேசுவாரு. ஒரு லேட்டஸ்டா என்ன வந்திருக்கும் மார்க்கெட்ல அதை பத்தி வந்து அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து பேசுவார் சார் வந்துட்டு. நாட் ஓன்லி ஃபார். தேங்க்யூ 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 ஸ்ரீதர். ஸ்ரீதர் சார் வாங்க, நீங்க பேசுங்க. நம்ம ஸ்ரீதர் சார் வாங்க. சார் வணக்கம். வணக்கம். நான் இனிஷியலா ஜாயின் பண்ண முடியல, பட் கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி டு டூ அ ஜாப். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். நான் இனிஷியலா நினைச்சேன் நான் வந்து நீங்களே ஃபார்முலேஷன் பண்ணி வைக்கிறீங்கன்னு நினைச்சேன். ஐ வாஸ் ஒண்டரிங் ஆஸ் அ சுவாலஜி ஸ்டூடெண்ட் ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு நினைச்சேன். பட் லேட்டரான் தான் இப்போ சொன்னீங்க யூ ஆர் டூயிங் த மார்க்கெட்டிங். பட் அதே ஒரு பெரிய கிரேட் சேலஞ்ச் தான். ஏன்னா தேர்ட் பார்ட்டி பண்ணிட்டு அதை எடுத்து டெவலப் பண்ணுறது வந்து இட் இஸ் எ வெரி பிக் ஸ்கில். நீங்கள் சொன்ன 2-3 பாயிண்ட் தான் ரியலி குட். ஒன்று ரியலி இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து டிட்டர்மினேஷன் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. 2வது வந்து அன்டைடிங் ஒர்க். 3வது வந்து கோல் அச்சீவ் பண்ண அட் எனி காஸ்ட். இது இருந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் பூஸ்டிங் வந்துடும். யூ வில் டூ வாட் இஸ் பெஸ்ட் யூ கேன் டூ. இது பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சில பேர் சொல்ல மாதிரி ரெப்ரஸன்டேட்டிவ்னா நம்ம கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போனவன் நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு they will be given the last priority. டாக்டர்லாம் பார்த்தோம்னா ஒரு 2 o'clock மேலே when they about to leave then they will call representative one by one. அதுக்குள்ள ஒரு 5-6 பேர் உட்காந்துருப்பாங்க. யூஸ் டு see them. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து ரீஜனல் மேனேஜரே ரிட்டையர் ஆயிருக்காங்க. பட் உங்களுடைய வந்து யூ டுக் இட் அஸ் a different way. சேலஞ்சாக எடுத்து நல்லா பண்ணியிருக்கிறீங்க. Really, it deserves a very good applause and appreciations. Thank you very much. All the best. நல்லா பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரத்னவடிவேல் சார் இருக்கீங்களா? பேசுறீங்களா? ரத்னவடிவேல் சார் இல்லை, இருந்தாரு. ஓகே, ஐ திங்க் மத்தவங்க எல்லாம் லேட்டா வந்தாங்க, அதனால வந்து நான் ஒரு கொஸ்டின் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் சொல்லுங்க சார். சார் இப்போ உங்களுடைய டர்ன் ஓவர் எவ்வளோ சார்? 3.5 சார். சார் மைக் அன்மியூட் பண்ணுங்க. சொன்னார் சார் அவர் 3.5. 3.5 சொன்னாங்க. அது இல்லை சார், அது இல்லை. அது வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் சொன்னார்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7 crores அவ்வளவுதான் சார். ஓ சரிங்க சார், சரிங்க சார். நாட் வெரி பிக், பட் அதோ இல்லை சார். சார் நீங்க சொல்ற மாதிரி நான் ஆக்சுவலா வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் டர்ன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3000 ரூபாய் சார். எங்களுடைய ஸ்டார்டட் இன்னும் கூட அதெல்லாம் எழுதி வச்சிருக்கோம் சார். அந்த புக்கெல்லாம் அப்படியே வச்சிருக்கோம். ஸோ அதனால அஸ் எ டர்ன் ஓவர் நாட் எ மேட்டர். பட் ஆனால் அதுதான் நீங்கள் இப்போ எவ்வளோ எந்த அளவுக்கு வால்யூமா இருக்குன்றதுக்காக தான் கேட்டோம். பட் சூரத்குமார் நீங்க எதனா பேசுறீங்களா? இல்ல சார், நான் ஒரு மேடம் ஏதோ கொஸ்டின் கேட்கணும்னு சொன்னாங்க. எனக்கு இந்த கண்ணு சம்பந்தமா உங்களுக்கு ஓரளவு தெரியும்னு நினைச்சிட்டு நான் கேக்குறேன் சார். என்னன்னா ரீசெண்டா எனக்கு ஒன்னும் ஆச்சரியமா இருந்தது. என் பையனுக்கு வந்து ஏதோ எங்கேயோ சாட் ஐட்டம் இது மாதிரி சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அதனால வாமிட் எடுக்கிறது இதெல்லாம் ஓரளவு காமன்.
அவன் நிறைய வாமிட் எடுத்ததுனால கண்ணுல வந்து ப்ளீட் ஆகி கண்ணு ரெட்டிஷ் இருந்தது சார். சார் டாக்டர்கிட்ட போனும்போது அங்க நத்திங் டு வரி, ப்ளீட் ஆகி ஸ்டாப் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாங்க. இப்படி கூட இருக்குமா, நடக்குமா சார்? அது கண்ணில் எப்படின்னா மேடம், வெள்ளை கலர்ல உள்ள போஸ்ட் வந்து கன்ஜங்டிவான்னு பேரு. கருவிழிங்கிறது கார்னியா, வெள்ளை விழிங்கிறது கன்ஜங்டிவா. கார்னியால பிளட் சப்ளை கிடையாது கடவுளுடைய அமைப்புல. ஏன்னா கார்னியா வந்து நம்ம பார்க்கணுங்கிறதுக்காக ஏ வாஸ்குலார் அப்படிங்கிறாங்க. அது வந்து தெர் இஸ் நோ பிளட் சப்ளை. உடம்புல உள்ள பாடியிலேயே ரத்தம் இல்லாமல் உயிர் வாழக்கூடிய ஒரே பொருள் வந்து கார்னியா, கருவிழி மாத்திரம்தான். அது பக்கத்தில் உள்ள இந்த விழி இருக்கு இல்லைங்களா, கன்ஜங்டிவா இருக்கு இல்லையா, அது ஃபுல் ஆஃப் ரிச் ஆஃப் பிளட் சப்ளை. இவ அக்ரஸிவா நம்ம வாமிட்டிங் எடுக்கும்போது என்ன இருக்கும்னா, அந்த ஹோல் மசில் இஸ் கெட்டிங் இன்வால்வ்டு. அப்ப அந்த கேபிலரிஸ் என்ன இருக்குன்னா, அது இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு. அந்த கேபிலரிஸ் பிளட் சப்ளை இன்ஃப்ளமேஷன் ஆனதுனால பேக்ரவுண்ட்ல ஒயிட் இருக்கிறதுனால இட் லுக்ஸ் வெரி வெரி ரெட்டிஷா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? புரியுது. ஆனா ஷாக்கிங், எனக்கு இது லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கேக்குற வாமிட்டால கண்ணு கூட எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது. இப்ப பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் அவ்வளோ வாமிட் எடுப்பாங்க இல்லையா, நிறைய பேர் அது மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த ஐ ப்ராப்ளம் யாருக்கும் கேள்விப்படல. இது ஐ ப்ராப்ளம் கிடையாது. அந்த கேபிலரி சரியாயிடும். அது விட்டாலே ஹெமட்டோமான்னு ஒரு கண்டிஷன் வரும். பிளட் வந்து அந்த இடத்துல கிளாட் ஆகும். அந்த இடத்துல தட் வில் ஆல்சோ ரிசால்வ் ஓவர் a period of time. 1 or 2 days சரியாயிடும். மெஜாரிட்டி ஆஃப் ஐ ப்ராப்ளத்தை வந்து ஐஏ வில் டேக் கேர். நம்ம வந்து மருந்து தேவையில்லாம செல்ஃப் மெடிகேஷன் பண்ணி கெடுக்காம விட்டாலே சரியாயிடும். தேவையான டாக்டரை பாக்குறது நல்லது நமக்கு. நல்லது. ஒரே கேள்வி சார், ஒரு கேள்வி சார். சார் இந்த ஐ டிராப்புக்கு எக்ஸ்பைரி டேட் வெரி இம்பார்ட்டன்ட் சார். எனக்கு ஜஸ்ட் முடிஞ்சு போச்சு எக்ஸ்பைரி டேட். ஜஸ்ட் இந்த ஹை கூல் அது மாதிரி ஏதோ கூல் கம்பெனி, கிளைட் கூல் கம்பெனி தான் அது. எக்ஸ்பைரி டேட் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லை சார். சொல்லுங்க. ஐ டிராப்ஸை பொறுத்தளவுக்கு 24 மாசம் எக்ஸ்பைரி இருக்கும் சார். பெரும்பாலும் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்ல இருந்து டேட் 24 மாசம் இருக்கும். ஆனால சின்ன எழுத்தா எழுதியிருப்பான், கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னா, ஒன்ஸ் when it is opened it has to be used within 1 month from the date of opening னு போட்டிருக்கும். இட் மே பி 21 முடிய இருக்கும். என்னைக்கு நீங்க ஓபன் பண்றீங்களோ டேட்ல எழுதி வச்சுக்கணும். ஐ டிராப்ஸ்ல கரெக்டா ஒரு போட்டுறணும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஏன்னா கண்டாமினேஷன் ஆயிடும் அதுல. ஓஹோ, தேங்க்யூ சார். ரொம்ப முக்கியமான செய்தி சொன்னீங்க. ரொம்ப முக்கியமான செய்தி அது. மறுபடியும் சொல்லுங்க. ஜஸ்ட் முடிஞ்சது சார். யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டே இருக்கேன் நானு. சார் இப்போ நீங்க சொன்னதுல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிடுறேன் சார். இருமல் மருந்துக்கும் அதே மாதிரிதான் சார். இருமல் மருந்தும் திறந்ததுக்கு அப்புறம் ஒரு 7 நாள் 8 நாளைக்கு மேல வச்சிருக்க கூடாது சார். மேடம், இருமல் மருந்து மட்டும் இல்ல, எல்லாமே பாட்டில் எந்த மருந்தா இருந்தாலும் பாட்டில் ஓபன் பண்ணீங்கன்னா வித்தின் a monthக்குள்ளார கன்சியூம் பண்ணிடணும். நம்ம இந்த ஜெலுசல் கூட இருக்கு சார், அதுல டேட் போடுறாங்க, எக்ஸ்பைரி டேட். எக்ஸ்பைரி டேட் வந்து சேல் பண்றதுக்கு மட்டும்தான். நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த மாசம் பண்ணி உடனே வந்து அடுத்த மாசமே ஹோல் லாட்டு சேல் ஆகுமானா ஆகாது. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அதோடைய சேல் டியூரேஷன் வந்து ஹார்ட்லி ஒரு 2 years. ஸோ அதுக்குள்ளார வந்து அது வந்து நீங்க வாங்கி ஜஸ்ட் எந்த பாட்டிலா இருந்தாலும் மெடிசன் பாட்டில்ஸு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா வித்தின் a month கன்சியூம் பண்ணியே ஆகணும். அது அப்படி இல்லையா அதை தூக்கி போட்டுற வேண்டியதுதான். ஜெலுசல் பாட்டிலெல்லாம் ஒருத்தர் 6 மாசம் வச்சுன்னு இருப்பாங்க. அப்படியெல்லாம் வச்சிருக்கவே கூடாது. அது ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வித்தின் a monthல வந்து அதுக்கப்புறமா அதனுடைய எஃபெக்டே இருக்காது அது யூஸ் பண்றது. ஏன்னா எதுக்காக ஜெலுசல் சொன்னா ரெகுலரா எல்லாருமே யூஸ் பண்றது. ஸ்ரீதர் சார் எதனா சொல்றாரு இதை பத்தி? வாங்க சார். ஸ்ரீதர் சார். கல்யாணி மேடம் சாரை கூப்பிடுங்க. அவர் அங்க இருக்காரு சார். நார்மலா இதுதான் சார் அவரு சொல்லிதான் எனக்கே தெரியும். சிறப்பு நார்மலா இப்ப சார் சொன்னா இட்ஸ் ஆத்தென்டிகேஷன். ஒரு கெமிஸ்ட்ரி சொல்லிட்டாரு. கெமிஸ்ட்ரி, அதனால சார் சொல்லிட்டோம். சார் வரட்டும். சூரத்குமார் சார், இப்ப உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? கல்யாணி மேடம் நடக்கிறேன். ஸ்ரீதர் சார் வர்றாரா? அது வந்து 2000 என்ன சார்? அது 2026ல டிட்டர்மினேஷனா வச்சிருந்தேன். கல்யாணி மேடம் சார் வர்றாரா?
அவருக்கு கோல்டு வேற ப்ராப்ளம் இருக்கு, காஃப். ஆமா வரார் சார், வரார். சார் சொல்லுங்க சார். சார். கேள்வி. ஆ எந்த ஒரு மெடிசனும் பாட்டில் ஓபன் பண்ணிட்ட பிறகு எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடாதா? ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொன்ன ஐ டிராப்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 4-5 கெமிக்கல்ஸ் இருக்குது. அதில் பேசிக்கலி செல்லுலோஸ் ஈத்தர்னு போட்டிருப்பாங்க. அது வந்து ஒரு 10-15 டேஸில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா, ஏன்னா மாய்ச்சர் இருக்கு இல்லைங்களா, அது உள்ளே போயிட்டு மாய்ச்சர் ஃபார்ம் ஆகிட்டு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும். அதனால தான் எடுத்து நாள் கணக்கில் யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு லிமிடேஷன் இருக்குது. லேபில் டெஸ்ட் பண்ணுவாங்க, எல்லா குவாலிட்டி கண்ட்ரோல் லேப்லேயும் அதை வந்து எக்ஸ்போசர் டயத்தை வச்சு பண்ணுவாங்க, ஆஃப் லைஃப் வச்சு பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு தென் தேவை அசைன் 10 டேஸில் சாப்பிடணும். காஃப் சிறப்பாக இருந்தால் 1 வீக் 10 டேஸ்மாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் அது ஆஃப்கோர்ஸ் கேப்சூல்ஸ்னால் இட் வில் கிவ் 1 இயர். லிக்விடாக இருந்ததுன்னா தென் த சேம் திங். ஸோ எல்லாத்துக்கும் ஷெல்ஃப் லைஃப் இருக்குது. அதுக்கு மேலே சாப்பிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா 2 things will happen. ஒன்று வந்து இது கெமிக்கலி டீகம்போஸ் ஆகும், ஏன்னா அதனுடைய லைஃப் குறைஞ்சிடும். 3வது வந்து கண்டாமினேஷன். ஒவ்வொரு தடவை நம்ம பாட்டில் திறந்து மூடுறோம் இல்லையா, அப்போ என்ன ஆகும்னா வெளியே இருக்கிற ஃபுல்லாக பாக்டீரியா தான் இருக்குது, அது உள்ளே போயிட்டு அது தென் தி வில் ஸ்டார்ட் டீக்ரேடிங் த திங். அந்த மாதிரி டீக்ரேட் சாப்பிட்டது உள்ளே போனோம்னாவோ இல்லை கண்ணு கூத்துனாவே யூ வில் ஹேவ் மோர் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால தான் ஷெல்ஃப் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் அப்ப அதை மென்ஷன் பண்ணாதானே சார் பப்ளிக் எல்லாருக்கும் தெரியும்? எல்லாத்துலயும் இருக்குது. அதை மென்ஷன் பண்ணாக்கா சேல் ஐ டிராப்ஸ் ஆகும். எடுத்து பாருங்க, அதுல மேனுஃபேக்சரிங் இது டேட் இது போட்டிருப்பாங்க. முக்கியமான செய்தி வந்து டாக்டர் சொல்லணும். அதுலயும் இல்ல, அது உள்ள பிரிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்மால் ஸ்லிப் இருக்கும். அந்த பாட்டில்ல போட்டிருப்பாங்க, மேனுஃபேக்சரிங் டேட் எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. லெட் சே ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய டிராப்ஸ் வந்து நார்மலா 1 இயருக்கு இருக்கும். ஏன்னா as long as it is in sealed condition, 7 months கூட இருக்கலாம். நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறமே லீஃப்லெட் போட்டிருப்பாங்க, யூஸ் வித்தின் 8 days or 9 days ஆஃப்டர் ஓப்பனிங். அது கண்டிப்பா இருக்கும். எங்கேயாவது எழுதியிருப்பாங்க, ஸ்மால் லெட்டர் எழுதியிருப்பாங்க, அது அசோஷியலா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ லீஃப்லெட்டே வைக்கிறது இல்லை சார், நிறைய இதுல ப்ராடக்ட்ல வந்து லீஃப்லெட்டே போச்சு, அந்த கல்ச்சர் கான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூட அன்னைக்கு கூட வாங்கினேன், நான் ஜஸ்ட் அவருடைய ஐ கிளீனர் தான் வாங்கினேன். அது பேசிக்கலி HPMC பேஸ்டு செல்லுலாஸ் ஈத்தர் எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கு, எக்ஸ்பைரி டேட் இருக்குதோ. அதில் ஒரு ஸ்மால் இடத்துல எழுதியிருப்பாங்க, ஆஃப்டர் ஓப்பனிங் யூஸ் இட் வித்தின் 7 days or 10 days போட்டிருப்பாங்க. அப்படி போடாட்டி தென் அகைன் இட்ஸ் அகைன்ஸ்ட் மெடிக்கல் போர்டினுடைய வயலேஷன். அந்த கம்பெனியை சீல் பண்ணிடுவாங்க சில சமயம். சார் சொல்லுவார், சரத்குமார் கரெக்ட் நான் சொல்றது? கரெக்ட் தான் சார். அது என்ன பிரச்சனைனா சார், ரொம்ப மைண்ட் பாயிண்ட் எழுதியிருப்பாங்க. ஆமா, அது நம்ம கண்ணு நமக்கு நார்மலாவே கண்ட்ரோல் வந்து ஐட்டம்ஸ் யூஸ் அவங்க போய் அதை படிக்க முடியாது. இல்லை ஏதோ ஒரு டிசைன் நினைச்சுன்னு போய், மற்றபடி இது வந்து எல்லாமே இட் ஹாஸ் டு பி ரிட்டன் மேடம். தெர் இஸ் நோ டிவியேஷன் இருக்க முடியாது. பார்மசி வந்து அப்ரூவல் வாங்குறதுக்கு நம்ம இந்தியா எல்லா நாட்டிலயும் ஒவ்வொரு பார்மசி போர்டு இருக்குது. இந்தியாவிலேயும் நம்ம பார்மசி போர்டு இருக்குது. அதுல வந்து தீஸ் ஆர் த கண்டிஷன்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணணும் தான் இருக்குது. அதனால வர்ற பாட்டில் சைஸ் இத்தினூன்னு இருக்குது. அதுல எவ்வளவு பிரிண்ட் பண்ணுவாங்க, எவ்வளவு தூரத்துக்கு மைக்ரோ ஸ்டைல பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. பட் ஜென்ரலா வாங்குறவங்க வந்து டாக்டர் சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க, ஓப்பன் பண்ணணும் 10 days யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்குலாம் சொல்லுவாங்க, படித்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். பட் சில பேர் என்ன பண்ணால் அவங்க யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ பட் அவங்க படிக்க முடியாதவங்களுக்கு படிக்க முடியாது தான். அது டாக்டர் ஆக்சுவலாக சொல்லணும், அது ஒரு இது இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா எல்லாருமே அதை வந்து படிக்கிறது கிடையாது. ஏதோ வந்தது ஓப்பன் பண்ணோமா டெய்லி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து அதை கண்டாமினேட்டர் பண்ணிடுவாங்க. அதிலே போட்டிருக்கோம் டூ நாட் கண்டாமினேட்னு போட்டிருக்கோம். அது எவ்வளோ பேர் அதை பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் 7 days or 10 days as depending upon the prescription of the composition of the chemicals, அது பிரகாரம் தான் இருக்கும். பட் எல்லாத்துக்கும் சார் ஐ டிராப்ஸ்க்கு டாக்டர் சொல்றாங்க, ஆனா இந்த காப் சிரப் எல்லாம் சொன்னதே இல்ல. மத்த விஷயங்கள்லாம் சொல்றது இல்ல. ஐ டாக்டர் எல்லாம் ஓபன் பண்ணீங்கன்னா ஐ டாக்டர் சொல்றாங்க 1 month வரைக்கும் யூஸ் பண்ணுங்க, இல்ல இவ்வளவு பீரியட் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க, இல்லன்னா பண்ணாதீங்க அப்படின்றது ஐ டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க. most of the cough syrup வந்து it's written after opening use it within 10 days or 15 days after opening எழுதிருக்காங்க. எழுதாம இருக்க முடியாது. ஏன்னா அவர் கொடுக்காட்டி அந்த கம்பெனி ஃபார்மா கம்பெனிக்கு they won't give license. அப்படி ஏதாவது தப்புறதுன்னா then the pharma has to pay a huge compensation. அதனால வாட் எவர் ப்ராஃபிட் they make it will go as a compensation இல்லையா. ரெண்டாவது வந்து ப்ராடக்டை பேன் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து no company will take a chance. அதனால வாட் எவர் இஸ் பாசிபிள் டு பி stated on the either in the leaflet or on the bottle or in the cover, they write everything in fact. So this is a general practice. அது இருந்தா தான் லைசன்ஸே கொடுப்பாங்க. அஃப்கோர்ஸ்
இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக அந்த போபாலி எங்கேயோ வந்து ப்ராப்ளம் ஆச்சு. அதில் வந்து காஃப் சிரப் வந்து டயத்ரின் கிளைக்கால் போட்டாங்க பியாண்ட் சடன் பர்மிஷன். டயத்ரின் கிளைக்கால் சடனுக்கு மேலே இட் இஸ் பேசிக்கலி பாய்சனஸ் கெமிக்கல். அதை போட்டாங்க, ஏன்னா அது வந்து காஸ்ட் ரிடக்ஷன் ப்ரோக்ராம். அவன் வந்து கவர்மெண்ட் டெண்டர் கொடுத்தாங்க அப்படின்ட்டு அதை இங்கே அதிகமாக லெவலில் போட்டு கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதில் மாட்டினவர் நம்ம காஞ்சிபுரத்தில் ஒரு கம்பெனி மாட்டுச்சு, அவங்களோட டிஇஜி லெவல் இருந்ததும் அதிகமாக இருந்தது. இது வந்து ஃபார்மசி நடத்துறவங்களுக்கு வந்து எவ்ரி இயர் தெர் இஸ் ஆடிட்டிங். அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணணும். என்ன ரேண்டம் சாம்பிளிங் எடுத்து செக் பண்ணணும், இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். போட்ட காம்போசிஷனும் அதில் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. தெர் ஆர் வேரியஸ் சயின்டிஃபிக் மெத்தட் டு டிட்டர்மின் த அசே. அதெல்லாம் பண்ணிட்டு தென் தே வில் ரினியூ த கான்ட்ராக்ட் எவ்ரி இயர். அது எல்லா கம்பெனியும் நடக்கணும். அப்படி நடக்காட்டி தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா வரும். ஒன்னா காஸ்ட் ரிடக்ஷன் பண்ணாமல் இருக்குவாங்க, இல்லை இது வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் டு பி ரிட்டர்ன் ஆன் த பாட்டிலோ அல்லது ரேப்பர்லோ இல்லாமல் இருக்கலாம், இது பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நாட் எவ்ரிபடி இஸ் வெல் எஜுகேட்டட். சில பேருக்கு தெரியாது, அவங்க பாட்டுக்கு சில பேர்லாம் வந்து ஆஃப் த ஷெல்ஃப் போய் வாங்குவாங்க. வாங்கி நிறைய பேர் ஆஃப் ஷெல்ஃப் போய் காஃப் சிரப் வாங்கி அவங்க பாட்டு குடிப்பாங்க. ஸோ இவங்க அவங்க கடைக்காரன் கண்டிப்பாக சொல்ல மாட்டான், வித்தின் 7 days யூஸ் பண்ணுன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றது சான்ஸ் இருக்குது. பட் all the things are written in the bottles or in the caps on the labels. இல்லது அந்த கண்டெய்னர்ல எழுதியிருப்பாங்க, எழுதாமலாம் இருக்க மாட்டாங்க. அப்படி எழுதுறாங்கன்னா that company will face problem later, sooner or later. Thank you. Thank you sir, thank you. அன்பார்ச்சுனேட்லி கடைக்காரங்க சொல்ல மாட்டாங்கன்றது ஒரு பக்கம், டாக்டர்ஸே சொல்றது இல்ல. டாக்டர்ஸே அதுதான் இங்க பிரச்சனை. என்னன்னா டாக்டர்ஸே இதை வந்து சொல்றது இல்லை. அவங்க என்ன they presume 10 நாளைக்கு அப்புறம் அவங்க அவ்வளவுதான் அப்படின்றது, அவங்க 3 நாள் சாப்பிட்டா போதுன்னு விட்டுறாங்களே தவிர இது பிறகு ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு டாக்டரும் கொஞ்சம் கொடுத்தாங்க. ஏன்னா பெரும்பாலும் நம்ம எப்பயுமே வந்து அந்த பாட்டில் வாங்கினா, எந்த மெடிசன் வாங்கினா எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம். மற்றதெல்லாம் படிப்போமானா அது கண்ணுக்கு தெரியாது, லென்ஸ் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் படிச்சோம், அது இவ்வளவு தூரம் டெப்தா பார்க்க மாட்டாங்க. அது டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் ஐ டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க. அதுதான் இது ஒரு வேலிட் பாயிண்ட்ன்றதுனாலதான் நான் வந்து இதை வந்து ஒரு நீங்க கெமிஸ்டரா நீங்க வந்து சொன்னா நல்லா இருக்கும்னு பண்ணேன் நானு. சார் இன்னொரு விஷயம் சார், இப்போ டாக்டர் சொல்ல மாட்டாங்கன்றதே கிடையாது சார். என்னன்னா அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்றதே வந்து ஒரு 100 ml வைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் வந்து காமனாக சொல்லக்கூடியது பெர் டே வந்து ஒரு 3 டைம் வந்து ஒரு 5 ml வைங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ 15 ml ஆச்சு. ஸோ 3 daysக்கு வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ இந்த 5 daysன்னு வைங்க, 5 daysக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய குவாண்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆக்சுவலாக நம்ம வாங்குறது ஒன்றும் 1/2 லிட்டர் பாட்டில் கிடையாது. வாங்குற பாட்டிலுடைய வேல்யூவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 இல்லை 100 ml பாட்டில் தான். அதனால தான் வந்து டாக்டர் சொல்றது இல்லையா. சொல்லிடுறேன். நம்ம இந்த டிஸ்கஷன் பின்னாடி மீட்டிங் முடிச்ச பிறகு வச்சுக்கலாம், பாப்போம். நம்ம அது கணேசன் வாங்க. கணேசன் இருக்கீங்களா? கை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, வாங்க. இல்லையா? ஓகே, முடிச்சுக்கலாம் குமார் சார், முடிச்சுக்கலாம். கணேசன் சொல்லுங்க. வணக்கம் சார். அவரு பார்மா இண்டஸ்ட்ரியில இருந்து சொன்னதால எனக்கு வந்து அவரு வந்து என்னென்ன பண்றாரு, நான் ஃபுல்லா ஸ்பீச் கேட்கல சார். நடுவுல வழியில இல்ல கணேசன், ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னா பாதியில மீட்டிங் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு ஃபீட்பேக்குக்காக கூப்பிடுறது கிடையாது. அதனால வந்து நீங்க மீட்டிங் முடிச்ச பிறகு பேசுவோம். இப்ப மீட்டிங் அப்புறம் பாத்துக்கலாம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண பத்தி பேசலாம். ஒன்னு சொல்லிடுறேன், அவருடைய போன் நம்பர் வேணும். ஏன்னா அவருடைய மார்க்கெட்டிங்க்கு ஹெல்ப் பண்றதா அதுதான் நீங்க புரியுது எனக்கு. நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, முடிச்சுட்டு இது பண்றேன். பேசுவேன். சொல்லுங்க சுரத்குமார் சார், சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் அண்ட் டிஸ்கஸ் வேரியஸ் திங்ஸ். மை ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு உங்களுக்கு, ஏன்னா யுவர் பர்சன் பிஹைண்ட் திஸ் ஃபாரம். அண்டு டாக்டர் சத்யநாராயணா வந்து என்னால் எம்சிஎஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். அவரை மறக்கவே முடியாது. ஏன்னா அவரோடைய தான் நான் வந்து எப்போதுமே ப்ரொஃபஸர்ஸ் ஸ்டூடெண்ட். நான் எப்போதுமே எல்லா காலத்துலையுமே என்ன சொன்னாலும் செஞ்சுருவேன். ப்ரொஃபஸர் சொன்னால் ஏன்னு கேட்க மாட்டேன், பதிலே கேட்க மாட்டேன். அது அப்படியே ஐ ப்ராட் அப். அதனால் அந்த விதத்தில் வந்து எல்லோரும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ஃப்ரெண்ட் இஸ் மதர் மீட்டிங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இங்கே கோயம்புத்தூரில். அதுக்காக ஜஸ்ட் பீப்புள் ஆர் வெயிட்டிங்.
ப்ளீஸ் தேங்க்ஸ் ஃபார் ப்ளீஸ் லேட்டஸ்ட் தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தது மட்டும் நல்ல ஒரு இல்லாத நிறைய டிஸ்கஷன் பண்ணோம். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களோட பணிக்கும் எங்களோட வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். சத்யநாராயணன் சாருக்கு நன்றி. சரத்குமார் பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க.